நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பான உறவுகளே, இணைந்திருப்பது வியூகம் நேருக்கு நேர் நேரடி நேர்காணல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2026 இன்றைய நாளில் மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக பல வருடங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விவகாரம் இப்போது சூடுபிடித்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளங்களிலே, சமூக ஊடகங்களிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் பேச போகின்ற தலைப்பை ஏலவே பலர் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக சாய்ந்தமருது மாளிகை காடு பொது மையப்பாடி தொடர்பான ஒரு எத்தனம் இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலவே உங்களுக்கு தெரியும், மாளிகைக்காடு மண்ணிலே இருக்கின்ற மாளிகைக்காடு கிழக்கில் இருக்கின்ற அன்னூர் மையவாடி கடலுக்குள் காவு கொள்ளப்பட்டிருக்கிற இந்த சூழலிலே கடந்த பல வருடங்களாக இந்த மக்கள், மாளிகைக்காடு மக்கள், இந்த மையவாடி தொடர்பான பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே அவர்கள் சாய்ந்தமருதோடு மிக நீண்ட நெடிய உறவு. சாய்ந்தமருது மாளிகைக்காடு என்பது இரத்த பந்தங்கள் என்று சொல்லலாம், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்ற அடிப்படையிலே சாய்ந்தமருது மாளிகைக்காடு உறவு என்பது அது சாய்ந்தமருது மாளிகைக்காடு என்ற ஊர்கள் பார்த்து அது வந்ததல்ல, அது இரத்த உறவுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. சாய்ந்தமருது மாளிகைக்காடு பள்ளிவாசல், அது போல இந்த உறவின் வலு, இந்த உறவின் பின்னணி மிக நீண்ட நெடிய வர்த்தக சங்கம் என்று மிக நீண்ட நெடிய உறவு. எனவே இப்படியான ஒரு சூழலிலே இந்த மக்கள் மையவாடி இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அசௌகரிய நிலையில் இருக்கின்ற போது சாய்ந்தமருது மாளிகைக்காடு இரு ஊர்களுக்கும் சேர்த்ததாக சாய்ந்தமருது மாளிகைக்காடு பொது மையவாடி தொடர்பான விடயம் அது ஒரு தீர்வு நிலையை எட்டியிருக்கின்ற சூழலிலே வாத பிரதிவாதங்கள் சமூக ஊடகங்களிலே கிளம்பி இருக்கின்றன. இது தொடர்பான மேலதிகமான தெளிவூட்டல்கள் இந்த சமூக ஊடகங்களிலே பேசுகிறவர்கள் வைத்து பேசுகிற விடயங்களும், இந்த களத்தில் இருந்து இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த மையவாடி இரு ஊர்களுக்குமான இந்த மையவாடி அல்லது இந்த மையவாடி வருவதற்கான பின்னணி தொடர்பாக அதிகம் களத்தில் இருந்து வேலை செய்கிற ஒருவர், அதுபோல இந்த மாளிகைக்காடு மண்ணின் தேசிய மக்கள் சக்தியுடைய பிரதிநிதி கௌரவர் AM ஃபர்ஹாம் அவர்கள் இப்போது எமது கலையகம் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதற்கண் வாழ்த்துக்கள். நீங்கள் தேசிய மக்கள் சக்தியின், நான் நினைக்கிறேன், அம்பாறை மாவட்டத்திலே குறிப்பாக வாக்குகள் ஊடாக, மக்களின் வாக்குகள் ஊடாக வெற்றி பெற்ற ஒரு கௌரவ உறுப்பினர் காரைதீவு பிரதேச சபையிலே. நீண்ட நாட்களாக வியூகம் கலிகம் உங்களை அழைத்து உங்கள் கருத்துக்களை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தபோது இருவருக்குமான நேரம் கிட்டவில்லை. இப்போது நேரம் வாய்ப்பிருக்கிறது. மாஷா அல்லாஹ். இன்று நாங்கள் நிறைய விடயங்களை பேச போகின்றோம். குறிப்பாக இது ஒரு தெளிவூட்டல் நிகழ்ச்சி. மிக தெளிவாக இதனை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிறைய விடைகள் இந்த நிகழ்ச்சி ஊடாக கிடைக்கும். எனவே உங்களது கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்களை கூட கேளுங்கள். யாருடைய மனதையும் புண்படுத்தாத அடிப்படையில் உங்களுடைய கேள்விகள் சுருக்கமாக இருந்தால் பொருத்தமானதாக எல்லாம் சேர்த்துக் கொள்வோம். குறிப்பாக ஆரம்பத்திலே நாங்கள் பேச விளைவது, இந்த பிரச்சனை எங்கிருந்து எழுகிறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகவும் நேரலையூடாக கடந்த 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் மிக பூதாகரமாக சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்களிடையே இருக்கின்ற புரிந்துணர்வுக்கு களங்கம் விளைவிக்கின்ற விதமாக சமூக ஊடகங்களில் ஒரு சிலரால் விமர்சிக்கப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக எனது ஒரு தெளிவான இந்த மையவாடி எவ்வாறு டிக்ளேர் செய்யப்பட்டது, அதாவது ஒரு பொது மையவாடியாக சாய்ந்தமருது மக்களுக்கும் மாளிகைக்காடு மக்களுக்கும் ஒரு ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்காக ஏன் சாய்ந்தமருது எல்லைக்குள் அதை
அடையாளப்படுத்தப்பட்டது என்பதற்கான தெளிவான விளக்கங்களை இந்த விரிவாம் நேரலையூடாக உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இதன் மூலமாக நான் இரு ஊர்களுக்குமான பகைமைகளை தோற்றுவிக்கவோ அதற்கு முரண்பாடான கருத்துக்களை இங்கு பதிவு செய்ய வரவில்லை. ஒரு தெளிவூட்டலுக்காகவே நான் நிச்சயமாக வந்திருக்கின்றேன். இந்த சமூக ஊடகங்களிலே கருத்துக்கள் கட்டுக்கள் மீறி செல்வது போல தெரிகிறது. எனவே மிக மோசமான சொல்லாடல்களை பயன்படுத்தி பார்க்கின்றோம். மையவாடி சம்பந்தமாக இன்று மிக மோசமான சொல்லாடல்களை கீபோர்ட் வாரியர்ஸ் என்று குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். கீபோர்ட் வாரியர்ஸர்களால் இன்று அது விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முதலில் ஒரு விடயத்தை மிகவும் தெளிவாக கூற விரும்புகின்றேன். ஜனாசா என்பது அரசியல் அல்ல. ஜனாசா என்பது மையவாடி என்பது ஒரு மனிதாபிமான ஒரு செயல், ஒரு மனிதாபிமானம். நிச்சயமாக நிச்சயமாக ஒரு மனிதனின் ஜனாசா மாத்திரமல்ல, இன மத பேதங்கள் கடந்து யார் மரணித்தாலும் எந்த சடலமாக இருந்தாலும் எந்த உடலமாக இருந்தாலும் நாங்கள் அடக்கம் செய்வோம். அல்லது வேறு மதம் என்று சொன்னால் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்து அவர்களுக்கு அடக்கம். சுனாமியில் கூட அப்படித்தான் நடந்தது. ஏராளமான புற சமய மக்களுடைய சகோதர சமய மக்களுடைய உடலங்களை நாங்கள் அடக்கம் செய்தோம். எங்களது உடலங்கள் அவர்களது இடங்களை அடக்கம் செய்தோம். அதுதான் முறை. இதிலே மனிதாபிமானத்தோடு தொடர்புடைய ஒரு வெரி சென்சிட்டிவான இஷ்யூ அது. நமக்கு நன்றாக தெரியும், மாளிகைக்காடு பிரதேசத்திலே ஒரு மையவாடி, அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் சொந்தமான மையவாடி ஒன்று காணப்பட்டது. கிட்டத்தட்ட 65 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த மையவாடி 2020 ஆண்டு முதல் தடவையாக கடல் சீற்றம் காரணமாக கடல் கரைகள் கடலால் அடித்து கடல் அரிப்பில் காரணமாக உக்கிரமாகி ஜனாசாக்கள் வெளியாகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்ட போது முதற்கட்டமாக அதற்குரிய மண் அணைகளை கொண்டு பேக்குகளை கொண்டு மண் அணைகளை தடுப்பு செய்தார்கள். அது சாத்தியப்படாத ஒரு விடயமாக ஒரு தொழில்நுட்பமாக இருந்தது. மீண்டும் அதுக்கான ஒரு கல்லணையை கொண்டு போய் நிறுத்தி இருந்தார்கள். அதுவும் கூட அந்த ஆழி பேரலைக்கு நின்று பிடிக்க முடியாத ஒரு சூழல் காரணமாக அதுவும் ஒரு ஃபெயிலியரான ஒரு இன்ஜினியரிங் தோல்வி அடைந்த ஒரு இன்ஜினியரிங் மெத்தடாக அது தோற்று போனதன் காரணமாக மாளிகைக்காடு மையவாடியின் நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேலாக இருந்த நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கடல் அலையால் காவு கொள்ளப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பே காணப்பட்டது. இதற்கு சுமார் எத்தனை மீட்டர் அளவு மையவாடி? 2 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலால கடல் அரிப்பில் அது காவு கொள்ளப்பட்டு விட்டது. தற்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கருக்கு குறைவான நிலமாகத்தான் அது தற்போது எஞ்சி மையவாடி இருக்கிறது. இதற்கு முதல் இந்த 2 ஏக்கர்களாக காணப்பட்ட நிலப்பரப்பு கடல் அரிப்பு ஏற்படுவதற்கு முதல் கிட்டத்தட்ட சாய்ந்தமருதின் 17ஆம் குறிஞ்சி 16ஆம் குறிஞ்சி சாய்ந்தமருது மக்கள் அரை நூற்றாண்டு காலமாக ஜனாசாக்களை அன்னூர் ஜும்மா பள்ளிவாசலில் மையவாடியில் தான் அடக்கம் செய்தார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியினூடாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது 50 வருடங்களுக்கு அரை நூற்றாண்டுக்கு மேலாக சாய்ந்தமருது மக்கள் மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் மையவாடியிலேயே ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்தார்கள். மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசலில் தொழுவு விட்டுத்தான் அந்த முன்னுக்கு இருக்கின்ற மையவாடியில் நல்லடக்கம் செய்தார்கள். இது வரலாறு. ஏனென்றால் இன்றைய பேஸ்புக் பதிவுகளை பார்க்கும் போது கடும் மனவேதனையாக இருக்கின்றது. இதுகளை விளங்க வேண்டும் எல்லோருக்கும். அது மாத்திரமல்லாமல் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் சாய்ந்தமருடைய ஜனாசாக்களை அங்கு அடக்க வேண்டாம், ஏனென்றால் எல்லா ஜனாசாக்களையும் கொண்டு வந்து அடக்குகின்ற போது நிலப்பரப்பு போதாமல் இருக்கின்ற காரணத்தினால சாய்ந்தமருது ஜனாசாக்களை தக்வா பள்ளி மையவாடியிலேயோ அக்பர் பள்ளி மையவாடியிலேயோ அடக்குங்கள் என்று அதுக்கு பிற்பாடுதான் அந்த ஜனாசாக்கள் அங்கு கொண்டு செல்ல அடக்கப்பட்டன. அதே நேரம் சில ஜனாசாக்களை எங்கள் உறவினர்கள் அடக்கியிருக்கின்றார்கள் என்று சொல்லி அவங்களோட விருப்பத்துக்கும் அங்கு சில ஜனாசாக்களை அடக்குவதற்கு அங்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட இப்ப 6 வருடங்களாக
இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. 6 வருடங்களாக காரணமாக கடல் சீற்றம் காரணமாக தினந்தோறும் ஒவ்வொரு கடல் கொந்தளிப்பு ஏற்படுகின்ற, அதாவது நமது டிசம்பர், ஜனவரி, நவம்பர் போன்ற காலங்கள் சாதாரணமாகவே தொடர்ந்து கடல் சீற்றமாக இருக்கின்ற போது, கடல் அரித்து போகின்ற நேரத்தில் தான் முதன்முதலாக நினைக்கின்ற இந்த பிராந்தியத்தில் ஜனாசா அமைப்பு என்பதை மாளிகைக்காடு இளைஞர்கள் தான் முதன்முதலாக தோற்றுவித்தார்கள். அதை அந்த அமைப்பை உருவாக்கினார். நலன்புரி அமைப்பை நமது பிரதேசத்தில், நம் அம்பாறை மாவட்டத்தில் முதன்முதலாக அந்த ஒரு அமைப்பை உருவாக்கியவர்களும் மாளிகைக்காடு இளைஞர்கள் தான். அது மாத்திரமல்லாமல் இந்த 6 வருடங்களாக அந்த மையவாடிக்கு ஒரு மாற்று நிலம் ஒன்று தேவை என்பதற்காக பழைய பிரயத்தனங்கள், பலராலும் முயற்சிகள் செய்யப்பட்டு 2023ஆம் ஆண்டு காரைதீவு பிரதேச சபையில் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. டிசிசி கூட்டங்களிலே பிரதேச அபிவிருத்தி குழு, காரைதீவு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது அது என்ன கட்டத்துக்கு வந்திருக்கிறது என்றால், போன டிசம்பருக்கு நமக்கு தெரியும், மிக மோசமான ஒரு நிலையில் பாதிக்கப்பட்ட போது நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பவாசர் அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கான தற்காலிக வேலையை நீங்கள் வந்திருந்தீர்கள், அதற்கு தற்காலிகமாக 2020ஆம் ஆண்டிலிருந்து இதன் வரலாறு, இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டதிலிருந்து அந்த இடம் பற்றிய பூரண விவரம் நமக்கு தெரியும். அப்போது அவரை தொடர்பு கொண்டுதான் நாங்கள் அதுக்குரிய ஒரு தற்காலிகமான கல்வெளிகளை அமைத்தோம். அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினரின் அவருடைய முயற்சியின் காரணமாக அதுக்கு 20 மில்லியன் 2 கோடி ரூபாய் காசுகளை ஒதுக்கப்பட்டு அதன் வேலைகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அரைவாசிக்கு மேற்பட்ட வேலைகள் நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த நிலைமையில் அங்கு இப்பொழுது ஜனாசாக்களை அடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எங்கு தோண்டினாலும் ஜனாசாக்களுக்கு கபறுகளை தோண்டும் போது உடலங்கள் மையத்துக்கள் வருகின்ற காரணத்தினால் அங்கு ஜனாசாக்களை அடக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமை மாளிகைக்காடு மையவாடிக்கு நிகழ்ந்திருக்கின்றது. இதை ஜனாசா அமைப்பினரும் மக்கள் பிரதிநிதியின் அடிப்படையிலே நானும் நிறைய தடவைகள் இதை பாராளுமன்ற உறுப்பினர் கதைத்திருக்கின்றோம். இதற்கு தீர்வாக நாங்கள் காரைதீவு பிரதேச செயலக எல்லைக்குள் ஒரு காணியை அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக பிரதேச செயலாளரோடு கதைத்திருந்தோம். அப்ப அவர் கூறியிருந்தார், அரச காணிகள் காரைதீவு பிரதேச செயலக பிரிவுக்குள் இல்லை. அப்படி நாங்கள் காணிகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால், அல்லது ஒரு பிரதேச செயலாளருக்கு காணியை சுவீகரிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கின்றது. அவர் அரச காணிகள் முற்று முழுதாக இதுகளுக்கு வழங்கப்படக்கூடிய அரச காணி இல்லை என்றே பிரதேச செயலாளர் உறுதியாக கூறிவிட்டார். நான் நினைக்கிறேன் சற்று முன்னர் கூட நீங்கள் அதனை அவரிடம் உறுதிப்படுத்தினேன். அதாவது இது போன்ற பொது விடயங்கள், மக்கள் காரியங்களுக்காக நிலங்கள் ஒதுக்கப்படுவதற்கு காரைதீவு பிரதேச சபை எல்லைக்குள் இல்லை, இடங்கள் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டில் மேற்கு எல்லையில் பிரதான வீதிக்கு அப்பால் உள்ள இடங்களை நாங்கள் ஏதோ ஒன்றை அடையாளம் காணுவோம் என்று பார்த்தால், அது நிறைய இடங்கள் தனியார்களுக்கு சொந்தமான இடமாக இருக்கின்றது. தனியார் இடங்களை பிரதேச செயலாளர் அதை சுவீகரிப்பதற்கு நிறைய அதுக்கான பிரச்சனைகள் இருக்கின்றன. சட்ட ரீதியாக இதுல இந்த வேளையில் தான் ஒரு கேள்வி, இந்த கேள்விதான் நாங்கள் பேச போகின்ற விடயமாக இருக்க போகிறது. ஆசாத் காமில் என்கின்ற ஒரு சகோதரர் கேட்டீங்கன்னா, ஜப்பானில் இருந்து மாளிகைக்காடு மக்களின் நீண்ட நாள் தேவை மையவாடி, அதை பெறுவதற்கு சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி வாசலுக்கு சொந்தமான காணி மாளிகைக்காடு பாபா ரோயல் பின்னால் உள்ளது, அதை மாளிகைக்காடு மக்களுக்காக தந்து உதவ முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி. இதை தெளிவுபடுத்தும். இந்த கோரிக்கையை தான் முதலாக அரசு நிலங்கள் இல்லை என்ற போது இருந்த ஆப்ஷன் அரசு நிலங்கள் இல்லை என்ற போது முதல் தீர்மானம் 3-4 ஆப்ஷனுக்கு நாங்கள் சென்றோம். முதலாவது அன்னூர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சில 60 மீட்டருக்கு உட்பட்ட பிரதேசங்களை எடுப்போம், காசு கொடுத்தாவது நாங்கள் ஊரில் காசை கலெக்ட் பண்ணியாவது தனியார் நிலங்கள் அவங்களுக்கு இந்த கம்பன்சேஷனை கொடுத்து டிஎஸ் ஊடாக கதைச்சு அதை எடுப்பது, அல்லது மாளிகைக்காடு சென்ட்ரல் ஆலிம் வீதியில்
ஒரு குறிப்பிட்ட நிலம் ஒரு ஒரு அரை ஏக்கருக்கும் குறைவான ஒரு நிலம் சிலர் அதை எழுதியிருந்தார்கள். வெள்ளக்குடி ஆலிம் வீதியில் சித்தானை குட்டி கோயிலுக்கு பருகாமையில் உள்ள ஒரு இடத்தில் தனியார் நிலம், அது பிரபல தொழிலதிபர் லத்தீப் ஆகியார் அவருடைய நிலம். அப்ப அவரோடும் நாங்கள் அதை பேசியிருந்தோம். அவர் அதுக்கு திடீரென்று அதற்கான ஒரு முடிவை தரவில்லை. அது அப்படியோ இருக்க அப்ப இதுகளுக்கெல்லாம் என்னென்றா நிலத்தை கொள்வதற்கு செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு முதலீடு தேவைப்படுகின்ற ஒரு சூழல் இருந்ததாலதான் பாபா ரோயலுக்கு பின்னுக்கு சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிக்கு சொந்தமான வக்கு செய்யப்பட்ட காணி இருக்கின்றது. அந்த காணி 1 ஏக்கர், அதுக்கும் கொஞ்சம் கூடுதலான காணியாக இருக்கலாம். மற்றது கல்முனைக்குடி மொய்தீன் ஜும்மா பள்ளி வாசலுக்கு சொந்தமான காணியும் ரெண்டும் சேர்ந்ததாகவே அவங்களுக்கு 2 ஏக்கர், இவங்களுக்கு 1 ஏக்கர். அது பள்ளிவாசலுக்கு 1 ஏக்கரும் கல்முனைக்குடி மொய்தீன் ஜும்மா பள்ளி வாசலுக்கு 2 ஏக்கர், 3 ஏக்கர் இருக்கிறது. 2 பள்ளிவாசலுக்கும் வக்கு செய்யப்பட்ட இடங்கள் அந்த இடத்தில் இருக்கின்றன. இப்போது அது ஆத்துக்கு அங்காலையும் அதனுடைய மிகுதி தொடர்ச்சியாக செல்கின்றது. அது சல்லுவட்டியன் என்று சொல்றது. அந்த செட்டுக்கு பின்னால் உள்ள இடம் அது. அப்ப அதை நாங்கள் பள்ளிவாசலோடு நிறைய தடவை ஜனாசா அமைப்புகளும் நானும் அதில் கலந்து கொண்டிருந்தோம். பல பள்ளிவாசலோடு நாங்கள் அதை தாருங்கள், ஜனாசா அடக்குவதற்கு மாளிகைக்காடு மக்களுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கின்றது, அரசு நிலங்கள் இல்லாமல் இருக்கின்றது, தனியார் நிலங்களை வாங்குவது என்றால் மிகப்பெரிய ஒரு முதலீடு தேவைப்படும். வக்கு செய்யப்பட்ட இடத்தை நீங்கள் தருகின்ற போது எங்களுக்கு அதை நிரப்புகின்ற அது செலவு மாத்திரம் தான் எங்களுக்கு இருக்கும். அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஜனாசா அமைப்புகள் தொடர்ந்தேர்ச்சியாக பள்ளி நிர்வாகத்தோடு அது பேசிக் கொண்டிருந்தது. பள்ளி நிர்வாகத்தோடு என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்கள் இடைக்கால நிர்வாகம் வக்கு செய்யப்பட்ட இடத்தை எங்களுக்கு அதை தர முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடும், அதற்குள்ளே இருக்கின்ற சிலர்களின் ஒரு எண்ணம் எப்படி என்று இருக்கின்ற, அது அந்த சல்வெட்டியன் என்கின்ற பிரதேசம் ஒரு கொஞ்சம் எதிர்காலத்தில் ஒரு கிராக்கியான ஒரு இடமாகவும் பிரதான வீதிக்கு அருகாமையில் இருக்கின்ற இடமாகவும் நிறைய மக்கள் அந்த இடத்திலே இடங்களை வாங்கி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு சுற்றி வர மக்கள் இருக்கின்றார்கள். வீடுகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. அப்ப அதை விடுத்து வேற ஒரு முடிவுக்கு செல்வோமா? அதாவது அந்த ஏரியாவுல நாங்க மையவாடியை கொண்டு வரதா, அப்படி ஒரு தயக்கமான நிலைப்பாடும் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் ஒரு சிலருக்கு இருக்கின்றது என்பது மாதிரி. இல்ல, நிர்வாகத்துக்குள் இருக்கிறதா ஃபர்ஹாம் அவர்களே, அல்லது அந்த செல்வட்டியன் ஏரியாவில நான் நினைக்கிறேன் பாபா ரோயலுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த மக்கள் கூறுகிறார்கள் இந்த பேர், அதாவது அந்த அளவுக்கு சனத்தொகை நிறைந்த இடம் இல்லை, ஒரு சிலர்கள் குடியிருக்கிறார்கள். பள்ளிவாசல் நிர்வாகத்துக்குள் இருப்பதாகத்தான் அடையாடல்கள் வந்தன. அப்ப அதற்கு பிறகு நாங்கள் மீண்டும் நிறைய தடவை ஜனாசா அமைப்புகள் பாராளுமன்ற உறுப்பினரை சந்திக்கின்ற போது அந்த இடத்தில் நானும் இருந்திருக்கின்றேன். என்னையும் அழைப்பார்கள், இடத்துக்கு போவோம். பள்ளிவாசல் இப்படியான முரண்பாடுகளான பிரச்சனைகள் நண்பனும் கூறிய விடயங்கள் எல்லாம் நடந்தறின. அதற்கு பிறகு இதற்கு ஒரு தீர்வை எட்டி ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால், சாய்ந்தமருதில் அமைந்திருக்கின்ற மையவாடிகள் அனைத்தும் கடலுக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற மையவாடிகளாக காணப்படுகின்றன. கடற்கரை வீதியிலிருந்து 60 மீட்டருக்குள் இருக்கின்ற மையவாடிகளாக காணப்படுகின்றன. மாளிகைக்காடு மையவாடிக்கு ஏற்பட்ட நிலை இயற்கையோடு யாருமே போராட முடியாது, வெல்லவும் முடியாது. இயற்கை எந்த நேரத்தில் மாறும் என்பதையும் நம்மளால் கணிக்கவும் முடியாது. மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் அது. ஏனென்றால் நாங்கள் சுனாமியை எதிர்கொண்டவர்கள், அதன் அவலங்களையும் துன்பங்களையும் நாங்கள் நேரடியாக அனுபவித்தவர்கள். அந்த அடிப்படையிலே மிக ஆரோக்கியமான ஒரு முடிவு என்று எடுக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் ஜனாசா அமைப்புகளோடும் பள்ளிவாசல் நிர்வாகங்களும் சேர்ந்து கூடி தொடர் பேச்சுவார்த்தைகள் இறங்கினோம். பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 27ஆம் தேதி பள்ளிவாசலிலே ஒரு கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதில் சாய்ந்தமருது பிரதேச செயலாளர், காரைதூர் பிரதேச செயலாளர் அழைத்திருந்தார். பிரதேச செயலாளர் வர முடியாது என்று பேசப்பட்டதா விசேட கூட்டம் இல்ல, இதுக்குண்டு இது ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு நடத்தப்பட்ட கூட்டம். ஏனென்றால் இப்ப முடிவு எது என்று எடுக்கிறது இல்ல, எல்லாருமாக நாங்கள் சேர்ந்து பள்ளிவாசல் நிர்வாகம், பிரதேச செயலாளர் சாய்ந்தமருது, பிரதேச செயலாளர் காரைதீவு,
மாளிகைக்காடில் அமைந்திருக்கின்ற பள்ளிவாசல்கள் 3, அதே நேரம் சமூக ஆர்வலர்கள் என்று வந்திருந்தார்கள், ஜனாசா நலம்புரி அமைப்புகள் வந்திருந்தன. எல்லோருமாக கூடி ஒரு ஆரோக்கியமான முடிவு என்று எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் முன்கூறிய எல்லா விடயங்களும் அங்கு மீள் பரிசீலிக்கப்பட்டன. அதில் மிக ஆரோக்கியமான முடிவாக சாய்ந்த மருது இருக்கின்ற பொது மைதானத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒதுக்கப்பட்ட இடத்தை மாளிகைக்காடு மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்து விட்டார் என்றுதான் என்று பலர் இன்று அழுது புலம்புகின்றார்கள். அதுவல்ல அதனுடைய யதார்த்தம். நான் முன்பு கூறிய காரணங்கள், மாளிகைக்காடு மையவாடி எவ்வாறு பாதிக்கப்பட்டதோ அதே போன்று சாய்ந்த மருது மையவாடிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கு சவாலுக்கு உட்படுத்தக்கூடாது. அது இயற்கை சவாலுக்கு உட்படுத்துகின்ற போது மாற்று நிலமாக ஒரு மையவாடி ஒன்று சாய்ந்த மருதில் அமையப்பெற வேண்டும் என்கின்ற ஒரு தூர சிந்தனையோடு மிக ஆரோக்கியமாக மனிதாபிமான அடிப்படையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவாசர் அவர்கள் அந்த காணியை, குறிப்பாக இந்த சாய்ந்த மருது மையவாடிக்கென்று நான் நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு முதலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது அங்கே நிலம். சாய்ந்த மருதிலே ஒரு மையவாடி வர வேண்டும், மேற்கிலே வர வேண்டும் என்று சொல்லி மையவாடிக்கான அந்த நிலம் மேற்கிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் தான் இந்த பிரச்சனை வருகிறது. அதில் நீங்கள் சொல்கிற ஒரு விடயத்தில் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நாங்கள் கடற்கரை பக்கம் மையவாடிகளை அமைப்பது ஆரோக்கியம் இல்லாத ஒரு விடயமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் தான் இந்த காரதீவு எல்லைக்குள்ளும் நிலம் இல்லை. சொல்லுங்க. அதை வைத்துத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள், இப்பொழுது மாளிகைக்காடு அன்னூர் ஜுமா பள்ளிவாசல் மையவாடியில் கல்லணைகள் இடப்படுகின்றன. மிக விரைவில் அதற்கான தீர்வு எட்டப்படும். வேலைகள் முடிகின்ற பொழுது அதை எவ்வளவு காலத்துக்குள் மையங்களை அடக்க முடியும் என்று கேட்டார். அதுக்கு ஒரு சில காலங்கள், ஒரு வருடங்களாவது செல்ல வேண்டும். அதை மண் நிரப்ப வேண்டும். கல்லணைகள் மாத்திரம் விடுவது மாத்திரம் அல்லாமல் மண் நிரப்பி செப்பனிட்டு மீண்டும் அதை ஒரு வடிவமைப்பிலே அந்த ஜனாசாக்களை அடக்குவதற்கு குறைந்தது 2 வருடங்களாக தேவைப்படும். நிலம் ஒதுக்கினாலும் வேலை இருக்கிறது. இல்லை, நான் கூறுகின்றது 100 பள்ளிவாசல். அந்த வேலைகளை முடித்து மீண்டும் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதென்றால் இப்ப தற்காலிகமாக மாளிகைக்காடு மையத்துக்கள் ஜனாசாக்கள் சாய்ந்த மருது தக்குவா ஜுமா பள்ளிவாசல் மையவாடியிலே அடக்கம் செய்யப்படுகிறது. அங்கும் இடப்பிரச்சனை இருக்கின்றது. அங்கே மண் போட்டு நிரப்பப்படுகின்றன. அண்மையில் எனது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு சகோதரி மரணித்திருந்தார். அந்த ஜனாசாவுக்கு அடக்கம் செய்வதற்கு நல்லடக்கத்துக்காக சென்றிருந்தேன். அவிடத்தை 6 இடங்களில் அவர்கள் கபர் வெட்டியிருந்தார்கள். 5 இடங்களில் ஜனாசாக்கள் இருந்ததன் காரணமாக 6வது இடம்தான் அவிடத்தை அந்த ஜனாசாவை அடக்குவதற்கு ஒரு பொருத்தமான ஒரு இடமாக காணப்பட்ட ஒரு துப்பாக்கிய நிலையும் தக்குவா மையவாடியில் காணப்படுகின்றது. இதையும் பாராளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு நான் கொண்டு சென்றேன். இதை எல்லாத்தையும் வைத்து கொண்டுதான் சாய்ந்த மருதில் ஒரு நிரந்தரமான ஒரு மையவாடியை உருவாக்குகின்ற போது எதிர்கால சந்ததியினருக்கும் அது மிக பயனுள்ளதாகவும், அதே நேரம் தற்காலிகமாக மாளிகைக்காடு மக்களும் அங்கே ஜனாசாக்களை கொண்டடக்குங்கள் என்று ஒரு மனிதாபிமான ஒரு முடிவைத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவாசர் அவர்கள் செய்திருந்தாரே தவிர, என்ன பேஸ்புக்கில் என்ன ஒரு 7-8 பேர் 10 பேர் குளறி வடிப்பது போன்று ஆதம்பாவா எம்பி ஊரை விற்கின்றார், ஊருக்கு துரோகம் செய்கின்றார், ஊரை காட்டிக் கொடுக்கின்றார், மாளிகைக்காடு மக்களுக்கு தாரை வார்க்கின்றார். ஏன் காரைதீவு பிரதேச செயல எல்லைக்குள் நாங்கள் இவங்களுக்கு இடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் இவர்கள் இன்று வசையாடல்களாகவே நான் அதை பார்க்கின்றேன். மிக ஒரு மனவருத்தமான ஒரு செயல். ஒரு விடயத்திலே நான் குறிப்பிட வேண்டும் சனோஸ், கல்முனை மாநகர சபை 2018ஆம் ஆண்டு கல்முனை மாநகர சபை தேர்தல் நடந்த போது சாய்ந்த மருதுக்கு தனியான ஒரு உள்ளூராட்சி சபை வேண்டும் என்பதற்காக தோடம்பல சின்னத்திலே சுயேட்சையாக சாய்ந்த மருது மக்கள் ஒன்றிணைந்து களங்கண்ட போது அதற்கு பக்கபலமாக மாளிகைக்காடு மக்களும்
அதற்கு பக்கபலமாக நின்றார்கள். அதன் பிரதிபலனாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 950க்கு மேல் 1000 தோடம்பால ஒரு உறுப்பினர் தான் வெற்றி பெற்றார். மேற்கிலே ஒரு உறுப்பினரையும் பெற்றுக் கொடுத்தார்கள். இது மாளிகைக்காடு மக்கள் சாய்ந்தமருது மக்களுக்குள்ளான ஒரு ஒரு இணைப்பின், அதாவது சாய்ந்தமருதுடைய அந்த நகரசபை போராட்டத்தை ஆமோதித்தவர்கள் மாளிகைக்காடு மக்கள். சாய்ந்தமருது மக்கள் மாளிகைக்காடு மக்கள் சாய்ந்தமருது வேறுபட்டவர்கள் அல்ல. அதற்காகத்தான் அந்த இரத்தம், அந்த உணர்வோடு அவர்கள் வாக்களித்து ஒரு உறுப்பினரையும் வெற்றி பெற செய்து. நான் நினைக்கின்றேன் காலாதி காலமாக மாளிகைக்காடு பிரதேசத்திலே குறிப்பாக குறிப்பிட்ட முஸ்லிம் கட்சிகள் தான் வெற்றி பெற்ற அதுவரைக்கும் அவர்களுக்கு ஃபேவரான கட்சிகளுக்கு அவர்கள் ஆதரிக்கின்ற கட்சிகளையும் ஆதரிக்கின்ற தலைவர்களையும் அவர்கள் கட்சிகளையும் புறக்கணித்து விட்டு சாய்ந்தமருது மக்களின் அபிலாசைகளுக்கு குறுக்கே நிற்கவிடக் கூடாது என்பதற்காக அன்று மாளிகைக்காடு மக்கள் வாக்களித்தவர்கள். இன்று ஒரு சிலர் கூறுகின்ற இந்த மாளிகைக்காடு ஜனாசாக்களை அடக்குவதற்கு ஒருவர் பேஸ்புக்ல குறிப்பிட்டிருந்தார். மாளிகைக்காடு எச்சங்களை புதைப்பதற்கு இது சாய்ந்தமருது குறிப்பிட்டிருக்கிறார் அவர். நீங்கள் கொண்டாலும் உங்களுடைய முகநூலில பார்க்க முடியும். எனக்கு அவரோடு மாளிகைக்காடு மக்களுடைய உடலங்கள் எச்சங்கள் என்றால் மற்றவர்களுடைய உடலங்கள் தங்க புஷ்பங்களா தெரியல. அப்படிதான் அவருடைய அந்த யார் அது குறிப்பிட்டிருந்தார். ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளரால் அவர் குறிப்பிட்டிருந்தார். நான் அவருடைய இதிலே பார்த்திருந்தேன். நான் அவர் என்ன சொல்கிறார் எப்படி என்றால், மனித உடலங்களை புதைப்பதற்கு இது சாய்ந்தமருது பொருத்தமான இடம் அல்ல. மாளிகைக்காடு மனித எச்சங்களையும் உடல்களையும் கொண்டு வருவதற்கு அவர்கள் மிக மிக கடுமையான பாரதூரமான வார்த்தை உண்மையாகவே எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கொண்டால் போய் பார்க்க முடியும் அவருடைய இதுல. அப்ப இப்படியான கருத்தாடல்களை பார்க்கின்ற போதுமாக மிக மனவேதனையாக இருக்கின்றது. ஏனென்றால் மிக தொப்புள் கொடி உறவாக இது 2 நிர்வாக எல்லைகள் பிரிந்திருக்கின்ற போது சாய்ந்தமருது மக்களின் அபிலாசைகள், தேர்தல் கால அபிலாசைகளுக்காக தமது வாக்குரிமைகளை நிர்வாக எல்லைகள் வித்தியாசமான நிர்வாக கல்முனை மாநகர சபைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று காண்பிப்பதற்காக சுயேட்சை குழுவாக களமிறங்கிய சுயேட்சை குழுக்கு ஆதரவாக காரைதீவு பிரதேச சபையில் வாழ்கின்ற மக்கள் வாக்களித்திருக்கின்றார். நிர்வாக எல்லை கடந்து இப்படியான ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற சமூகத்தை. ஆனால் இந்த கேள்விகள் கேட்கின்றவர்களிலே நல்ல நோக்கத்தோடு கேட்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அந்த கேள்விகளின் நியாயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே ஒரு விடயம், இப்படி எல்லா விடயத்தையும் நாங்கள் விட்டு கொடுத்தோ குறிப்பாக மாளிகைக்காடு மக்கள் காரைதீவு பிரதேச சபை எல்லைக்குள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆளாதிக்க அந்த அவர்களுடைய அந்த பரிபாலனத்தின் கீழ் இருக்கிற மக்கள் இப்படியான விடயங்களை சாய்ந்தமருதின் தயவை நாடுகிற போது காரைதீவு பிரதேச சபை காரைதீவு பிரதேச செயலகத்துக்கான பொறுப்பு தட்டி கழிக்கப்படாதா? அவர்கள் இதை ஒரு சாக்காக வைத்து இப்படியான விடயங்களிலே நீங்கள் சாய்ந்தமருதோடு போய் கேளுங்கள் என்று கேட்டுவிட மாட்டார்களா என்ற நல்ல நோக்கத்தோடும் கேள்வி கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி புரிந்து கொள்ள முடியாதா? இல்ல, அது அவனுடைய கேள்வி நியாயமான ஒன்றோ. அதே நேரம் நாங்கள் மாளிகைக்காடு பிரதேசத்தில் மையவாடியை பெற்றுக்கொள்வதற்காக எந்த பிரயத்தனங்களும் செய்யாமல் நாங்கள் சாய்ந்தமருது மக்களிடத்திலே சரணாகதி அடையவில்லை. நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். மாளிகைக்காடு மேற்கு புறத்தில் பிரதான வீதிகள் அப்பால் இருக்கின்ற நிலங்களை, தனியார் நிலங்களையாவது எங்களுக்கு பிரதேச செயலாளர் அவர்கள் சுவீகரித்து தருவதற்குரிய ஏற்பாடுகளுக்கான கடிதங்கள் நாங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. காரைதீவு பிரதேச சபைக்கு நாங்கள் அதுக்குரிய கடிதங்களை கையளித்து 2020 இந்த நடவடிக்கைகளை நீங்க இல்ல. நாங்கள் இப்போ 2020 நாங்கள் நீங்கள் அண்மை காலமாகத்தான் உங்களுடைய நடவடிக்கை, என்னுடைய பிரத்யேக நடவடிக்கையாக கடல் அரிப்பு தொடங்கியதிலிருந்து ஏலவே இருந்தார்கள் அல்லவா அரசியல் தலைவர்கள். அதுதான் சொல்ல வந்தேன் நான். அதுக்கடையிலே நீங்கள் கிராஸ் பண்ணி வரவர்களை கேட்டுக்கிறார். தொடர்ச்சியாக நான் கூறுகின்றேன். அப்போ எல்லை கடந்து ஒரு உறுப்பினரை நாங்கள் அரசியலுக்காக ஒரு உறுப்பினரை காரை பிரதேச சபைக்கு அனுப்பி அவருடைய நிலைப்பாடு இப்போ தற்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பிரதேசம் அறிந்திருக்கும் என்ன நடந்தார், என்ன செய்தார் என்பது. அந்த உறுப்பினரை கொண்டு அந்த வாக்களித்ததன் மூலமாக மாளிகைக்காடு மக்கள் அடைந்த நன்மை என்ன? அவருடைய காலப்பகுதியில் 2018ஆம் ஆண்டு எலெக்ஷன் நடக்கின்றது. 2020 அனர்த்தம் ஏற்படுகின்றது. அப்போதுதான் மாளிகைக்காடு மையவாடி முற்றுமுழுதாக கடலால் காவு கொள்ளப்பட்டு அரிக்கப்படுகின்றது.
அப்போது இப்ப நீங்கள் பேசுகின்ற அந்த கூறுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது இந்த மாளிகைக்காடு அப்பாவி மக்கள் அளித்த வாக்குகளால் பிரதேச சபைக்கு தோடம்பாளத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளால் பிரதேச சபைக்கு சென்ற அந்த உறுப்பினரால் 2020க்கு பிறகு 2018 இருந்து 2022 23 காலப்பகுதி வரைக்கும் பிரதேச சபை உறுப்பினர் இருந்திருக்கின்றார் அவர். அப்ப இந்த மக்களுக்காக, அதாவது அந்த பிரச்சனை நடைபெற்ற காலம் அப்ப எந்த பிரயோசனமும் இல்லாமல் விழலுக்கரைத்த நீர் போல அந்த வாக்குகளை சாய்ந்தமருது அபிலாசைகளுக்காக விட்டுக் கொடுத்த இந்த மக்களுக்கு இன்று தற்காலிகமாக ஜனாசாக்களை அடக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலை ஏற்படுகின்ற பொழுது தற்காலிகமாக சனூஸ் அதை அடக்க முற்படுகின்ற இடம், அதுவும் சமதரையான ஒரு இடமும் அல்லது, அதை மீண்டும் நிரப்ப வேண்டும். ஒரு 4-5 அடிகளுக்கு நிரப்ப வேண்டும். அதுக்கு மீண்டும் பொருளாதார செலவுகள் இருக்கின்றன. அந்த செலவுகளை நாங்கள் பொறுப்பு எடுக்கின்றோம். நாங்கள் தனவந்தர்களிடம் போய் பேசுகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய ஜனாசாக்களை அடக்குவது இடமில்லை என்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையில் தான் ஜனாசா அமைப்புகளும் நாங்களும் தொடர்ந்தேர்ச்சியாக போராடி இப்படியான ஒரு நிலைக்கு சென்ற போதுதான் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களினால் எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கப்பெற்றது. அதை மீண்டும் ஒரு பூதாகரமாக விடயமாக மீண்டும் அதை கேள்விக்குட்படுத்தி அதை ஒரு பெரிய ஒரு காட்டி கொடுப்பு சம்பவமாக இந்த பேஸ்புக்கிலே எழுதுகிறவர்கள் என்ன மனோ பாவத்தோடு இருக்கிறார்கள், அவருடைய மனோ பக்குவம் என்ன என்பது மிக மனவேதனையான ஒரு விடயமாக நான் அதை பார்க்கின்றேன். அதாவது மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்வதை பார்க்கின்றது பல தடவைகள் விசாரித்து விட்டாகிவிட்டது. காரைதீவு பிரதேச சபை எல்லைக்குள் அரசு நிலைமை இல்லை. தனியார் நிலையத்தை சுவீகரிப்பதற்குரிய ஏற்பாடுகளுக்கான அதுக்குரிய ஆவணங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதை திடீரென்று அதை செய்ய முடியாது. தனியார் நிலங்களை சுவீகரிக்கின்ற போது அவர் தனியார் நிலங்களுக்குரியவர்களுக்கு அதுக்குரிய கம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். அவர் அதுக்கு எதிராக பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதனுடைய சட்ட சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுக்குரிய ஏற்பாடுகளை ஒரு பிரதேச உறுப்பினர் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை நான் முன்னெடுத்து செல்கின்றேன். அதற்கான இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய இடம் நாங்கள் மீண்டும் குறிப்பிடுகின்றோம். இந்த ஆணித்தனமாக இந்த யுகம் நேரலை ஊடாக ஒரு விடயத்தை குறிப்பின்றேன். மாளிகைக்காடுக்கு மையவாடி ஒன்றை தவிர்த்து மாளிகைக்காடுடைய ஜனாசாக்களை சாய்ந்தமலையில் அடக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் எத்தனிக்கவில்லை. உங்களுடைய நிலங்களை நாங்கள் அவதரிக்கவோ அதை நாங்கள் அடாத்தாக பெற்றுக்கொள்வதற்கோ ஒருபோதும் சூறையாடவும் நாங்கள் நினைக்கவில்லை. எங்கள் மக்களின் உரிமைக்காக எங்கள் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இடத்தில் அதற்கான நிலத்தை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். நிச்சயமாக அது கிடைக்க பெறும். அதற்கான எல்லா வழிமுறைகளும் அதுக்குரிய ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அது கிடைக்கும். இல்ல இந்த இவர்கள் எதிர்ப்பதற்கான நோக்கம் எதுவாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? குறிப்பாக நீங்கள் சொல்வதை பார்க்கின்ற போது இது மனிதாபிமான விடயம் ஒன்றது. மனிதாபிமானம் அப்படி என்று சொன்னால் இவர்கள் இப்போ காரைதீவு சபையில் காரைதீவு பிரதேச எல்லைக்குன்னு சொன்ன காரைதீவு மக்கள் நமக்கு நிலம் தருவார்களா? நடுப்பகுதிக்குள்ள இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் சனூஸ். என்னண்டா மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் நீ நல்லா ஞாபகப்படுத்தி அதுக்காக ஒரு மீட்டலுக்காக சொல்கின்றேன். மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசலுடைய மையவாடியில வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான கற்களை இடுவதற்கு மாளிகைக்காடு பிரதேசத்தில் இடங்கள் போதாமல் இருந்ததால் மையவாடிக்கு அருகாமையில் உள்ள கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள இடத்தில் கற்களை அவிடத்தை ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. இடப்பற்றாக்குறை காரணமா அந்த கற்களை எங்களுக்கு எடுக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அன்னூர் மையவாடிக்கு கற்கள் பெரிய கற்கள். அப்ப பொறியியலாளர் தொடர்பு கொண்டு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். மேல நடக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிட்டு அப்ப பொறியியலாளருக்கு கோல் எடுத்து கரையோர திணைக்களத்துல பொறியியலாளர் கோல் எடுத்து கேட்டு இந்த வேலைகள் ஸ்டாப் ஆயிருக்குது, என்ன காரணம் என்றா அப்ப அவர் சொன்னார் கற்கள் வாரத்துக்கு கொஞ்சம் எங்களுக்கு தாமதமாகின்றது, காரைதீவில் இருக்கின்ற கற்களை எடுக்க விடுகிறார்கள் இல்லை என்று. அங்கும் ஒரு வகையான அரசியல். தமிழ் மக்களுக்கென்று காரைதீவு மக்களுக்கென்று பறிக்கப்பட்ட கற்களை முஸ்லிம் மக்கள் மையவாடி கல்கட்டிடுவதற்காக கொண்டு செல்கின்றார்கள் என்று அந்த மக்களை அரசியல் உள்ளூர் குறுநில மன்னர்கள் வெளிப்படையாக அரசியல் ரீதியாக அந்த மக்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள்.
அதை எடுக்கிறதுக்கு இயலாத ஒரு நிர்பந்தத்தை அதாவது நீங்கள் சொல்வது மாளிகைக்காடு கிழக்கு அன்னூர் மையவாடி என்று வந்த அந்த பாறாங்கற்கள் அந்த அதை நேற்று நடந்த பிரதேச சபை நீங்கள் பேசியதாக நான் அறிந்தேன். ஆமாம், சபை அமர்விலே அதை மிக கடுமையான துணியிலே நான் அதை தெரிவித்திருந்தேன். பிரதேச சபையின் தவிசாளருக்கும் அது உங்களுடைய கடமை 2027 புதிய ஆண்டுக்கான கடலரிப்புக்கான முதற்கட்ட வேலையை காரைதீவில் இடம்பெற இருக்கின்றன. 8 கல்லணைகளை உருவாக்க இருக்கின்றார்கள். அந்த கற்களை தடுப்பதன் மூலமாக மாளிகைக்காடு மையவாடியை காப்பாற்ற இயலாத ஒரு துப்பாக்கி நிலை ஏற்படுகின்றது. வேலை தாமதமாகின்றது. ஆகவே தயவு செய்து அந்த கற்களை அந்த மக்களோடு பேசி, அந்த பிரதேச மக்களோடு பேசி அதை உடனடியாக விடுவித்து மாளிகைக்காடு நூர் பள்ளிவாசலுடைய மையவாடிக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சபையிலேயும் அதை பேசியிருந்தேன். இல்ல, இப்படி இருக்க நீங்கள் ஆளுங்கட்சி பிரதிநிதி, இப்படி இருக்க மாளிகைக்காடு பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஏனைய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். பிரதி தவிசாளர் கூட நான் நினைக்கின்றேன் இஸ்மாயில் அவர்கள், முஸ்லிம் காங்கிரஸ், அது போல ஜாகிர் இருக்கிறார், அது போல இந்த மாவடி பள்ளியில ரனீஸ் இருக்கிறார். நான் சரி, இந்த நீங்கள் மூவருமாக ஒற்றுமையாக செயற்பட்டு இந்த விடயத்திலே இது தொடர்பாக நீங்கள் குரல் கொடுக்குவதை பார்க்கின்றேன். நீங்கள் இப்போது வந்து பேசுவதை நான் பார்க்கின்றேன், செயற்பாடுகளை பார்க்கிறேன். மற்றவர்கள் இன்னும் இதில் என்ன ஆர்வம் காட்டவில்லையா? என்ன பிரச்சனை இதில்? நீங்க அவங்களோட சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் கொண்டு இது நடக்கலையா? ஆர்வம் காட்டவில்லை என்றால் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தால், இப்ப அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எதிர்கட்சியில் இருக்கின்றார்கள், எங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்ற ஒரு மனநிலை ஒன்றும் தெரியவில்லை. ஒரு தடவை நேற்று நீங்கள் பேசும்போது அவர்களும் எழுந்து இதை ஆமோதிக்கவில்லை. இல்லை, குறிப்பாக அது சம்பந்தமாக யாருமே பேசவில்லை. ஆனால் ஒரு தடவை உபதவிசாளர் இஸ்மாயில் அதை பேசியிருந்தார். இதுக்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த கற்கள் விடுவிக்கப்படாமல் எத்தனை மாதங்களாக இருக்கின்றன? இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக இந்த பிரச்சனை போய்கொண்டு, அதனால அப்ப அந்த கடல் மீண்டும் மீண்டும் அந்த மையவாடி கடல் அரித்து கொண்டே இருக்கிறது. போட்டால் தணிக்கலாம், அதன் வேலையை டக்குன்னு முடிக்கலாம். நம்ம கரையோரம் பண்ணல் திணைக்களம் எங்களுடைய அவருடைய பொறியியலாளர் துளசிதாசன் அவரோட பேசியிருந்த போது அவர் சேமனுடைய கதைச்சிருந்ததா அவர் சொன்னார். சேமனுடைய பேசியிருந்தோம். பாஸ்கரன் அவர்கள் அவரத்துக்கு பப்ளிக் வந்துட்டு அதை எடுக்க விடுறாங்கல்ல, மக்கள் அவடத்தை ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது காரைதீவுக்குரிய கல் என்று பிள்ளையாக அதை மக்களிடத்திலே வகையான ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக அது அவங்க மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நான் சபையிலே கூறியிருந்தேன். மற்றது இவர்கள் இந்த விடயத்திலே இன்னும் ஒருமித்து, குறிப்பாக நீங்கள் மாத்திரம்தான் இதற்கு ஒரு பொறுப்புடையவரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இல்ல, அந்த விடயத்தில் மற்ற உறுப்பினர்கள் தவிர்த்து உபதவிசாளர் இஸ்மாயில் அவர்கள் ஒரு உடன்பட்ட ஒரு கருத்தோடு என்னோடு பயணித்தவர். அது மாத்திரமல்லாமல் காரைதீவு பிரதேச சபையில் பிரேரணையையும் கொண்டு போறதுக்கு அவர் காரைதீவு, நாங்கள் நாட்டின் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் காரைதீவு பிரதேச சபையின் ஆளுங்கட்சியின் பங்காளியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருப்பதன் காரணமாக அவரிடத்திலே நாங்கள் கூறியிருந்தோம். பிரேரணையை அவர் கொண்டு வந்திருந்தார். அந்த பிரேரணையும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த பிரேரணை நிறைவேற்ற அடிப்படையில் தான் நாங்கள் தற்பொழுது இந்த மையவாடிக்கான ஒரு நிலத்தை கண்டெத்துவதற்காக, ஒரு நிரந்தரமான இடத்தை அடையாளப்படுத்துவதற்காகவும், அதை குறிப்பாக இந்த விடயம், இந்த மாளிகைக்காடு, சாய்ந்தமருது மாளிகைக்காடு, பொது மையவாடி, இந்த விடயத்திலே இந்த இரு உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். இப்போது சாய்ந்தமருதுக்குள் வரப்போகின்ற ஒரு தற்காலிக தீர்வு என்பதை விட சாய்ந்தமருது மக்களுக்கும் மாளிகைக்காடு மக்களுக்கும் எதிர்கால ஒரு தீர்வாக அமைய போகின்ற இந்த மையவாடி அங்கே அமைவதிலே இந்த இரு உறுப்பினர்களும் நீங்கள் பூரண விருப்பத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இஸ்மாயில் ஜாகிர் போன்றவர்கள் விருப்பத்தோடு செயற்படுகிறார்கள். இப்ப அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் அதிலே அவர்கள் கலந்து கொண்டார்களா அல்லது அது அவர்கள் கலந்து கொள்ளவில்லை? அவர்களுடைய குரலை இதிலே காணவில்லை. இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை அறிய முடியாமல் இருக்கிறது. அதுதான் கேட்டேன். அவருடைய விருப்பம், அது அவருடைய விருப்பங்களும் விருப்பம் இல்ல, அது அவங்களோட கடமை. மாளிகைக்காடு மக்கள் தானே அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப நானும் மாளிகைக்காடு மண்ணில் தான் நானும் இப்போது இருக்கிறேன். நான் சாய்ந்தமருது மண்ணில் பிறந்தாலும் நான் இப்போது மரணித்தாலும் என்னை அடக்கம் செய்வது எங்கே என்கின்ற கேள்வி, என்னுடைய குடும்பத்தை அடக்கம் செய்வது எங்கே என்கின்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது. அப்போது இப்போது சாய்ந்தமருதுக்குள் இருந்து எழுகின்ற குரல் எனக்கு வேதனையாக இருக்கிறது. அதுபோல நீங்கள் மாளிகைக்காடு மண்ணில் பிறந்தாலும் நீங்கள் இப்போது சாய்ந்தமருது மண்ணில் இருக்கின்றீர்கள்.
எனவே இந்த விடயங்களை பார்க்கின்ற போது தனிப்பட்ட ரீதியாக இந்த எங்கள் ஊடக தார்மீகங்களை மறந்து எழுந்தமானமாக சில கருத்துக்களை கூற வேண்டியிருக்கிறது. அதுக்காகத்தான் நான் பொதுமக்களில் ஒருவனாகத்தான் இப்போது கேட்கிறேன். இப்ப நான் மரணித்தால் என்னை கொண்டு எங்கே அடக்கம் செய்வது? அதான் நான் குறிப்பிட வேண்டும், ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ஒரு முஸ்லிமின் இறுதி உரிமை அவனை மரியாதையாக கண்ணியத்தோடு நல்லடக்கம் செய்வது. சரிதானே? அந்த உரிமையை பாதுகாப்பது இந்த முழு சமூகத்தின் கடமை. ஒரு தனி மனிதனுடைய கடைசி உரிமை என்பது அவனை மரியாதையாக கண்ணியமாக நல்லடக்கம் செய்வது. அந்த உரிமை என்பது நல்லடக்கம் என்று சொல்வது அதற்காகத்தான். அந்த உரிமை என்பது முழு சமூகத்துக்கும் பொறுப்பான ஒரு விடயம். நிச்சயமாக நான் நடக்கின்ற புதினங்களை பார்க்கின்ற போது வெக்கமாக இருக்கின்றது. உண்மையிலே கடுமையாக மாளிகைக்காடு மக்களுக்கு என்று மாத்திரமல்ல, ஒரு ஊரின் ஜனாசாக்களை அடக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அது பக்கத்து ஊரான இடத்தில் அதை அடக்குவதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது? அதற்கான ஒரு இதற்கு நல்ல உதாரணம் சம்மாந்துறை மக்கள். சுனாமியிலே மரணித்த எமது உறவுகள், நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான உறவுகள் சம்மாந்துறை. இதை போய் கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் அடக்குவதற்கு எந்த தடையும் இல்லை, மாளிகைக்காடு மக்களுக்கு நீங்களே அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்தீர்கள் என்று நுனிப்புள் மேய்கின்றார்கள். இவர்களுக்கு இது அடியும் தெரியாது, நுனியும் தெரியாது. அவ்விடத்தை குறிப்பிடப்பட்ட விடயம் நான் முன் குறிப்பிட்ட போது கடற்கரை வீதியில் மையவாடிகள் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்கால சந்ததியினரின் ஜனாசாக்களை மிக கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதற்கு ஒரு நிரந்தரமான மையவாடி பிரதான வீதிக்கு மேற்கு புறத்திலே அமைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணக்கருத்தில் தான் அந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டது. அதில் தற்காலிகமாக நீங்கள் மண்களை விட்டு நிரப்பி மாளிகைக்காடு ஜனாசாக்களை அடக்கிக் கொள்ளுங்கள். காரணம், தக்வா மையவாடியில் கூட ஒரு கபரை தோண்டும் போது ஜனாசாக்கள் வெளிப்படுகின்றன. இப்படியான துப்பாக்கிய நிலையிலிருந்து மீண்டு கொள்வதற்காகத்தான் அந்த நிலம் அடையாளப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் நாங்கள் இரண்டு ஊர்களும் மிக சகோதரத்துவமாகவும் அந்யோன்யமாகவும் நாங்கள் வாழ்ந்து ஊராக முன்பு குறிப்பிட்ட, அதாவது சாய்ந்த மருது வேறு மாளிகை வேறு என்றால் எல்லாம் சாய்ந்த மருது ஒரு காலத்திலே இது சாய்ந்த மருதாக இருந்த இடம் என்பதுதான் வரலாறு சொல்கிறது. இது சாய்ந்த மருது எல்லை காரதீவு எல்லைக்குள் மாளிகைக்காடு சென்றது வரலாறு. அது பற்றி பேசுவதற்கு தனி நிகழ்ச்சி வேண்டும். இருந்த போதும் இப்போது டாக்டர் ஆரிஃப் ஒரு கருத்தை இட்டிருக்கிறார். அந்த கருத்துக்கு உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கின்றேன். டாக்டர் நாகூர் ஆரிஃப் அவர்கள் கூறியிருப்பது வேறாக வேண்டும். சாய்ந்தமருது பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருந்து மாளிகைக்காட்டில் உள்ள பள்ளிவாசல்கள் விடுவிக்கப்பட்டு அவைகள் சுயாதீனமாக இயங்க வேண்டும். வரலாற்று தவறுகள் மீண்டும் மீண்டும் தொடரக்கூடாது. காரைதீவு பள்ளிவாசல்கள் சம்மேளனம் ஆரம்பிக்கப்பட்டு, காரைதீவு பள்ளிவாசல் சம்மேளனம், இது மாளிகைக்காடு பள்ளிவாசல் சம்மேளனம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம், அவர் புலியாக எழுதியிருக்கிறார். அதன் கீழ் மாவடிப்பள்ளி மற்றும் மாளிகைக்காடு பள்ளிவாசல்கள் பரிபாலனம் செய்யப்பட வேண்டும். இது புதிய பிரச்சனைக்கு வழிவகுப்பு. அதன் முக்கியத்துவம் இப்போது விளங்காது. காரைதீவு பிரதேசத்தில் எமது சமூகத்தின் இருப்பு ஸ்திரமானதாக இருக்க வேண்டும். சுனாமிக்கு பின்னரான வீட்டு திட்டம் போன்ற தவறுகள் இனிமேலும் இடம்பெறக்கூடாது. சிலர் பிழையாக வியாக்கியானம் செய்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்கால கட்டமைப்பு மற்றும் தேவைப்பாடு பற்றிய புரிதல் இல்லை. அதனால்தான் ஏதேதோ உணர்கிறார்கள். மாளிகைக்காடு மக்களுக்கான மையவாடி அந்த பிரதேசத்தில் தான் அமையப்பெற வேண்டும். அதுவும் இருப்பை பலப்படுத்துவதற்கு அவசியமான ஒன்று என்று சிலருக்கு விளங்கவில்லை. இந்த விடயத்தில் ஆதம்பாவா எம்பிக்கும் சரியான தெளிவு இல்லை என்றே தெரிகிறது. பக்கத்து வீட்டு சமையலறை சேதமடைந்து விட்டது என்று ஒற்றுமையை பேணுவோம் என்று தமது வீட்டில் ஒரு சமையலறையை தயார் செய்து கொடுக்கவாம். அப்படித்தான் இருக்கு சிலரின் வியாக்கியானம். மாளிகைக்காடு பள்ளிவாசல்கள் சுயாதீனமாக செயற்பட வேண்டும். இவருடைய டாக்டர் ஆரிஃப் அவருடைய கருத்து. காலங்கடந்த ஞானம், அதாவது அவர் சொல்ல வாரது இந்த விளங்குகின்றது. அவர் செல்கின்றார் மாளிகைக்காடு என்கின்ற நிர்வாகம். பிள்ளையுமானாலும் வாயும் பகரும் வேறு என்ற மாதிரி அவர் வேறு. ஆனால் தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் பகரும் வேறு என்பதில் மாற்று கருத்து இல்லை, நான் உடன்படுகின்றேன். ஆனால் அதற்கான நேரம் அல்ல. தாயும் பிள்ளையும் வேறாக இருக்கின்ற போதும்
தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் பகிரும் வேறாக இருக்கின்ற போதும் மகளுக்கு சாப்பிடவே இயலாத ஒரு வசதியின்மையான ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அந்த தாய் பார்க்க வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கின்றது. இந்த சூழலில் இதை வியாக்கியானம் செய்கின்ற ஒரு நேரம் அல்ல இது. டாக்டர் ஆரிஃப் அவருக்கு நான் ஒரு இந்த நேரலை மூலமாக விளக்கம் சொல்கின்றேன். இது அதற்கான நேரம் அல்ல. சாய்ந்தம மாளிகைக்காடு மையவாடியில் ஜனாசாக்களை அடக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலையில் மாளிகைக்காடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகத்தான் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக 50 ஆண்டுகளாக 17ஆம் குறிஞ்சி 16ஆம் குறிஞ்சி ஜனாசாக்கள் மாளிகைக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அன்று யாருமே சாய்ந்த மருதானின் ஜனாசாக்களை மாளிகைக்காலில் அடக்க வேண்டாம் என்று யாரும் கூறவில்லை. 2020ஆம் ஆண்டு வரைக்கும் ஜனாசாக்கள் அடக்கப்பட்டன. இன்று இடம் ஒன்று நாங்கள் எங்களுக்கு நிரந்தரமான இடத்தை நாங்கள் அதை அடையாளப்படுத்தவில்லை. சாய்ந்த மருதுக்காக இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மையவாடியை நிரந்தரமான இடமாக நாங்கள் காணவில்லை. நாங்கள் ஒரு தற்காலிக இடமாக காண்கின்றோம். எங்களுக்கு இப்ப அடிப்படையாக அவசரமாக எங்களுக்கு மாற்று இடம் ஒன்று தேவைப்படுகின்றது. தற்காலிகமாக ஜனாசாக்களை அடக்குவதற்கு தக்குவா ஜும்மா பள்ளிவாசல் மையவாடியிலே அடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் நாங்கள் அந்த மையவாடியை அவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடையாளப்படுத்தியதற்காக அங்கு அடக்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் எத்தனைத்தோமே தவிர மீண்டும் மீண்டும் இந்த நேரலையூடாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் சனோஜ், நாங்கள் ஒருபோதும் மாளிகைக்காடு மக்களுக்கான மையவாடியாக அதை பார்க்கவில்லை. நிச்சயமாக நாங்கள் மாளிகைக்காடுக்கான மையவாடியை காரைதீவு பிரதேச எல்லைக்குள் நாங்கள் அடையாளம் கண்டு அதை நிச்சயமாக அதை பெறுவோம். அதுக்கு எவ்வளவு விலை கொடுக்க வந்தாலும் அதற்கான எத்தனங்களை செய்து நாங்கள் ஆரையாவது பிடித்து நாங்கள் ஜனாசாக்களை அடக்குவதற்கு இந்த மனம் இல்லாமல் வியாக்கியானம் செய்கின்ற இந்த மனித மிருகங்களை விட இந்த நாட்டிலே நிறைய நல்ல மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே சென்றாவது நாங்கள் இதற்கான காசுகளை அறவிட்டு நிச்சயமாக பிரதேச செயலகம் ஊடாக அந்த நிலப்பகை வரிப்புக்குறான கம்பன்சேஷனை கொடுத்தாவது நாங்கள் நிச்சயமாக அதற்குரிய நிலத்தை நாங்கள் கண்டெத்துவோம். ஒரு பிரதேச சபை உறுப்பினராக நான் மிக பொறுப்புடன் கூறுகின்றேன். நிச்சயமாக அதுக்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றேன். 3 பள்ளிவாசலின் கடிதங்களை பெற்றிருக்கின்றேன். பிரதேச செயலாளருக்கும் அனுப்பியிருக்கின்றேன். பிரதேச செயலகத்துக்கும் பிரதேச சபைக்கும் அனுப்பியிருக்கின்றேன். அதற்குரிய வேலை திட்டங்கள் நடக்கும். எங்களுக்கு அதற்கான காலம் தேவை. அந்த இடைப்பட்ட காலத்துக்குள் ஜனாசாக்களை அடக்குவதற்கு இருக்கின்ற மையவாடிகள் போதாமையினால் தான் நாங்கள் இந்த மையவாடியை அடையாளம் கண்டு அதை ஒரு சொத்த காலத்துக்காவது நிரப்பி அங்கு ஜனாசாக்களை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதற்கு இடம் வேண்டும் என்பதற்காகவே அதற்கான ஒரு ஏற்பாடை செய்திருந்தோம். அது சம்பந்தமான கலந்துரையாடல் தான் அன்று நடைபெற்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையில் என்பதை இந்த நிகழ்ச்சியூடாக நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இவர்கள் சொல்வதை பார்க்கின்ற போது அவசரத்துக்கான நகர்வுகளாக இவைகளை செய்ய முடியாது. நிச்சயமா செய்ய முடியாது. தனியார் காணி இருந்தா எனக்கு அந்த இடத்துல காணி இருக்குமெண்டா எனக்கு ஒரு விருப்பம் வரணும். நான் அதை கொடுக்கறது டிஎஸ்க்கு பிரதேச செயலாளருக்கு அதை சுவீகரிக்கிறதுக்கு அவருக்குரிய ரைட்ஸ் இருந்தாலும் எனக்குரிய கம்பன்சேஷன் தரணும், நஷ்டவீடு வழங்கணும். அதுக்கு நிறைய ப்ரோசஸ் போகும். அதுக்கு அந்த ப்ரோசஸுக்கு காலம் எடுக்கும். கடந்த காலங்களிலே அரசியல் நமது கையிலே இருந்து 100% சாதகமாக இருந்த காலங்களில் கூட இவர்களுக்கு இன்னொரு நான் இப்ப நிறைய இதில் அரசியல் பேசக்கூடாது, இதன் மையவாடி சம்பந்தமான விளக்கத்தோடு மாத்திரம் முடித்துக் கொள்ளாம அரசியல் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு காலமாக புரையோடி போயிருந்த எல்லா பிரச்சனைகளும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் தான் இவர்களுக்கு தீர்வு தேவைப்படுகின்றது. இவ்வளவு காலமும் இவர்கள் அமைச்சர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக பிரதி அமைச்சர்களாக இருந்து குளிர்காய்ந்து எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாம் முடிந்த பிறகு மக்களுக்கான எந்த நலன்களும் செய்து 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் இது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இது நடைபெற்ற ஒன்றல்ல. இன்று அதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு மனிதாபிமான உதவியை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கின்றார். அதை பாராட்டாமல் வக்ர குணத்துக்காக அவரோடு கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக வெறுமனே பேஸ்புக்கில் போன் வச்சுக்கிற போன் ஃப்ரண்ட் கேமரா அழகா இருக்குங்கிறதுக்காக சும்மா போட்டு வீடியோ கூட போட்டு விட்டு மடத்தனமான கருத்துக்களையும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஊர்கின்ற ஒற்றுமைகளை குலைப்பதற்கும் பிரதேசவாதம் கதைப்பவர்கள் உடனடியாக இதை நிறுத்த வேண்டும். இது நீங்கள் பிரதேசவாதம் கதைப்பதற்கான நேரம் அல்ல.
இது ஒரு மனிதாபிமான உதவி செய்ய அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது மாளிகைக்காடு மீது அவர்கள் ஒரு அது ஒரு பாசாங்கு நீங்கள் இப்ப குறிப்பிட்ட மாளிகைக்காடுடைய எதிர்கால கரிசனை குறித்து தான் அவர்கள் பேசுவது போல் தான் தெரிகிறது. இப்ப டாக்டர் ஆரிஃபின் சொல்லிக்க பள்ளிவாசல் வேறாக வேண்டும், எல்லாமே வேறாக வேண்டும், அதுதான் ஒரு நீண்ட கால திட்டத்தின் ஒரு நிலைபெறான ஒரு இதாக இருக்கும். இது ஒரு வகையான இருக்கலாமா பாணியின் சக்தி, இது ஒரு வகையான பக்தரை பற்றி, இது ஒரு வகையான பிரதேசவாதத்துல ஒரு நியூ மாடல், இது ஒரு நவீன ஒரு கருத்தாக மாளிகைக்காடு மக்கள் மீது ஒரு அனுதாபம் உள்ளது போலவும், ஏன் காரைதீவு பிரதேச செயலகத்தில் இதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கவில்லை, இதற்காக நீங்கள் நான் பேஸ்புக்கில் எழுதுகின்ற இந்த கீபோர்ட் வாரியர்ஸ் என்று அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்கள் இதுக்காக இந்த மாளிகைக்காடுல இருந்து ஒரு சிலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இதற்காக எடுத்த முன்னெடுப்புகள் என்ன? மாளிகைக்காடு மையவாடி மாளிகைக்காடு காரைதீவு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இடத்தில் தான் அமைய வேண்டும் என்பதற்காக இதுவரை காலமாக இவர்கள் செய்த ஏற்பாடு என்ன? மாளிகைக்காடில் இருந்து நிறைய பேர் விமர்சிக்கின்றார்கள். வெறுமனே இந்த பொன்னையன் பால் வீட்டுக்குள்ள சட்டிவான உடைக்கிற போட்டு வீட்டுக்குள்ள இருந்து இந்த போன்ல கடினமான வார்த்தைகள் வேண்டாங்க ஒரு உறுப்பினர் அவர்களை கடினமான அப்ப அப்படியான வேலைகளை செய்வதன் மூலம் தீர்வுகளை எட்ட முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு சமூகத்துக்கான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு மாளிகைக்காடு மைந்தனா இது ஒரு சாதாரண அரசியலாக இருந்தால் இப்படியான தொழில் பேசியிருக்க மாட்டேன் நான். இது ஜனாசாக்களோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஒரு மனிதனுடைய அந்திம பயணம் இது. நிச்சயமாக மிக கண்ணியமான முறையில் ஜனாசாக்களை நாங்கள் கையாளுபவர்கள், அப்படியான ஒரு மாற்றத்தில் இருக்கின்றவர்கள். இன்றைக்கு நாம் இருக்கின்றோம், நாளைக்கு நாங்களும் ஜனாசாவோம். இன்றைக்கு இருக்கின்றவர்கள் நாளைக்கு நாம ஜனாசாவாக ஆக மாட்டோம் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நிச்சயமாக ஏதோ நாங்கள் ஆண்டாண்டு காலம் வாழ வந்தவர்கள் போலவும் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தி பேசுகின்றவர்களுக்கும் மரணம் இருக்கின்றது. குல்லு நப்சும் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இது நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றேன் சனோஸ், இது ஒரு மனிதாபிமான செயற்பாடு. மனிதாபிமான செயற்பாட்டுக்குத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுக்கு துணை நின்றார். மாளிகைக்காடு ஜனாசா அமைப்புக்கும் மாளிகைக்காடு பள்ளிவாசலுக்கும் துணை நின்றாரே தவிர இவர்கள் இந்த அள்ளி சில்லுகள் விமர்சிப்பது போன்று அவர் எந்த காழ்ப்புணர்வு மாளிகைக்காடு மக்களுக்கோ காரைதீவு பிரதேசத்தில் மக்களுக்கோ சாய்ந்த நிலையத்தை தாரை பார்த்து கொடுக்கவில்லை. அந்த இடம் அவ்விடத்திலே பத்திரமா இருக்கின்றது. அதுக்கு அவர் பட்டா போட்டு உறுதி போட்டு கொடுக்கவில்லை. மாளிகைக்காடு ஜனாசா அமைப்புக்கு அல்லது மாளிகைக்காடு பிரதேச மக்களுக்கு இந்த 3 ஏக்கர் காணியை காரைதீவு பிரதேச செயலகத்துக்கு அல்லது காரைதீவு பிரதேச சபைக்கு நான் இது பரிபாலனை செய்வதற்காக கொடுக்கின்றேன் என்று கொடுக்கவில்லை. சாய்ந்த பிரதேச செயலகத்துக்கு தான் அது இருக்கின்றது. அது அரசு நிலம். அது இல்ல இந்த இடத்திலே இப்போது குறிப்பாக நான் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் சமூக ஊடகங்களில் தான் சிலர் எழுதுகிறார்கள், சாய்ந்தமருதூரிலே அதிகாரம் பெற்றவர்கள் இப்போது சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசியல் பிரதிநிதிகள், பள்ளிவாசல் நிர்வாகத்தை பொறுத்தவரை தற்போது இருக்கின்ற பள்ளிவாசல் இடைக்கால நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் MS முபாரக் அவருடைய நிர்வாகம், அதுபோல ஏனைய உறுப்பினர்கள், அதுபோல சாய்ந்தமருது மண்ணிலே பிறந்தவர் ஆதம்பாவா MP, அவர் இப்போது ஒட்டுமொத்த கரையோர பிரதேசங்களுக்கும் அபிவிருத்தி ஒரு தலைவராக இருக்கின்றார். அவரும் சாய்ந்தமருதுக்கு ஒரு பொறுப்புதாரியான ஒருவர், மற்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்க இப்போது உங்களை கேள்வி கேட்பவர்கள் சாய்ந்தமருது மக்கள் என்ற அடிப்படையிலும் ஒரு சிலர் கேள்வி கேட்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் இந்த கருத்தில் இருக்கின்ற நியாய அநியாயங்களுக்கு அப்பால் நான் கேட்க வருவது குறிப்பாக இந்த காரைதீவு பிரதேச செயலகம், இந்த செயலக தரப்பினர் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள்? குறிப்பாக தமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்களா? நிச்சயமா உணர்கிறார். நான் பிரதேச செயலாளரோட கதைத்திருந்தோம், DCC அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசியிருந்தோம். அவர் தெளிவாக கூறியிருந்தார், அரச காணிகள் இல்லை, நீங்கள் இடத்தை அடையாளப்படுத்துங்கள் என்று. இடத்தை அடையாளப்படுத்துகின்ற போதுதான் நான் முன்பு குறிப்பிட்டேன், நான் சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலுக்கு சொந்தமான காணி பாபா ரோயலுக்கு பின்னால் காணப்படுகின்றது. அந்த காணியை எங்களுக்கு தாருங்கள், அதுக்குரிய பிரதி விவகாரமாக நீங்கள் நன்கொடையாக தந்தால் அது ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். வக்கு செய்யப்பட்ட காணி அது. அந்த வக்கு செய்தவர் தன் மரணத்துக்கு பின்பு தனது ஒரு சொத்தை அந்த பள்ளிவாசலுக்கு வக்கு செய்திருக்கிறார். அவர் ஒரு ஈமானிய உணர்வோடு அதை நிச்சயமாக வக்கு செய்திருப்பார். சாதாரணமாக ஒரு சொத்தை யாரும் யாருக்கும் இலகுவில் கொடுப்பதில்லை. அப்படியான ஒரு சூழலில் இதை இலகுவாகவே தந்து விடுவார்கள். அப்படியான மனிதர்கள் கொடுத்தவர்கள் அது வந்துட்டு ஜனாசா அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த வக்கு செய்த மனிதனுக்குரிய அந்த நன்மைகள் அவருக்கு ஆகிரத்தில் அவருக்கு கிடைக்கின்ற அந்த பிரதிபலன்கள் இன்னும் பல மடங்காக அதிகரிக்கும் என்கின்ற துணியிலே தான் அதை சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலத்திலே கேட்டிருந்தோம்.
இதிலே குறிப்பாக கல்முனைக்குடி ஜும்மா பெரிய பள்ளிவாசலும் தொடர்பு படுகிறது. அவர்கள் இவர்கள் சொல்கிற இந்த நிலம், அதாவது பாபா ரோயிலுக்கு அவர்களோடும் ஜனாசா அமைப்பு பேசி நீங்கள் சாய்ந்தமருது பள்ளிவாசலோடு பேசி இதை பெற்றுக்கொண்டு வாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவை தருகிறோம் என்று ஜனாசா அமைப்பிடம் கூறியதாக மாளிகைக்காடு ஜனாசா அமைப்பின் தலைவர் மிஸ்டர் இம்தியாஸ் அவர்களிடத்தில் தெளிவாக கூறியிருந்தார். அதுபோல கௌரவ உறுப்பினர் அவர்களை நீங்கள் சொல்ல வேண்டும். இதற்கு முதல் இருந்தவர்கள், இப்போது ஆதம்பாபா அவர்கள் நான் பொறுப்பேற்று 2 வருடங்கள் ஆகிறது. 2 வருடங்கள் ஆக போகிறது, 1.5 வருடங்கள். இதற்கு முதல் இருந்தவர்கள் இது தொடர்பாக நகர்வை எடுத்தார்கள். பலரை இவர்கள் தொடர்பு கொண்டிருப்பார்கள். பார்லமெண்ட் உறுப்பினர்கள் கல்முனை தொகுதிக்கு இருந்தார்கள், பம்பாறை மாவட்டத்தின் பல பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு விருப்பமான கட்சி. அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? எந்த நடவடிக்கை எடுத்த தெரியவில்லை. எந்த நடவடிக்கை? 6 வருடங்களாக இந்த பிரச்சனை சுற்றி கொண்டிருக்கிறது. எந்த நடவடிக்கை, ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த தீர்வை மிக விரைவாக எட்டியிருக்கலாம். இதுக்கான தீர்வை மிக விரைவாக எட்டிருக்கலாம். எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கின்றார்கள். அதனால் தான் எங்களுக்கு காலம் தேவைப்படுகின்றது. இவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஆதம்பாபா எம்பி அவர்கள் எங்களிடம் கேட்கவில்லையே, ஊர் மக்களிடம் கேட்கவில்லையே, கேட்காமல் எடுத்த ஒரு அவருடைய தனிப்பட்ட ஒரு நகர்வாக இருக்கிறது. ஒரு மனிதாபிமான உதவியை ஒரு மனிதன் செய்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அப்பால் ஒரு தனி மனிதன் ஒரு மனிதாபிமான உதவியை செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கின்ற ஒருவர் மனிதாபிமான உதவி ஒன்றை செய்வதற்கு யாரிடத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நிரந்தர தீர்வும் அல்ல. நான் திருப்பி குறிப்பிடுகின்றேன் இந்த நிகழ்ச்சியூடாக. சாய்ந்தமருது ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுகின்ற மையவாடி அடையாளப்படுத்தப்பட்ட இடம் மாளிகைக்காடு மக்களுக்கு உரியதானது அல்ல. அது தற்காலிகமாக அடக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மையவாடிக்கான கல்லணைக்கான வேலைகள் 20 மில்லியன் ரூபாய்க்கான வேலைகள் நடக்கின்றன. அதுக்கு மண் நிரப்புவதற்கு நான் பூர்ண ஒத்துழைப்பு தருகின்றேன், அதுக்கு உதவி செய்கின்றேன். கல்லணைகளை மீண்டும் விடுவதற்கு அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை நாங்கள் அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நீங்கள் தனியார் நிலங்களை சுவீகரிப்பதற்கான ஏற்பாடுகளை பிரதேச செயலாளர்களாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதற்கு உறுதுணையாக ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் என்பதில் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். தற்காலிகமாக இந்த இடத்தை உங்களுக்கு அடக்குவதற்காக நீங்கள் இதை பயன்படுத்துங்கள். அது மாத்திரமல்லாமல் சாய்ந்தமருதுக்கு நிரந்தரமான ஒரு மையவாடி ஒன்று தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது, அடுத்த தலைமுறைக்கானது. அதையும் அவர் கருத்தில் கொண்டுதான் அந்த இடத்தையும் மையவாடியாக பிரகடனப்படுத்தினார். இதுல விளங்குவதற்கு ஒரு விஞ்ஞானம் இல்லை. இதுல யாரும் அரசியலும் பேச முடியாது. அரசியல் ஒரு மனிதாபிமான உதவி. அது நான் மீண்டும் குறிப்பிடுகின்றேன். யாருக்கு இருக்குது இது என்ன பிரச்சனைடா? இப்ப நான் அந்த பேஸ்புக்ல எழுதுறாக்கள்றையும் இந்த ஒப்பாரி வைக்கிறார்கள் பிரச்சனையை பாக்குற போல ஆதம்பாபா எம்பி தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதா என்கின்ற ஒரு 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 வித்தியாசமான மற்றும் ஒரு விடயம் கேட்கிறேன். இப்ப மாளிகைக்காடு ஜனாசா நலன்புரி அமைப்பு போல சாய்ந்தமருதிலும் ஒரு ஜனாசா நலன்புரி அமைப்பு, 2 அமைப்புகளும் காத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சாய்ந்தமருது ஜனாசா நலன்புரி அமைப்புடைய முக்கிய செயற்பாட்டாளர் இப்போது யூகேயில் இருக்கின்றார் நண்பர் அஸ்வர் அப்துல் சலாம் அவர்கள். அவர் நேற்றைய தினம் ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தார். அதிலும் அவர் பேசிய விடயங்களுக்கு நீங்கள் பதில்கள் வழங்கினாலும் இந்த சாய்ந்தமருதிலே இப்போது வரப்போகின்ற சாய்ந்தமருது மாளிகைக்காடு என்கின்ற பெயர் வந்ததுதான் இப்போது பிரச்சனை என்று நான் நினைக்கின்றேன். இந்த வர்த்தக சங்கம் என்று வருகின்ற போது சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கம் என்று அழைக்க முடியும். பள்ளிவாசலை சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் என்று அழைக்க முடியும். மாளிகைக்காடில் இருக்கின்ற 2 பள்ளிவாசலின் நிர்வாக கட்டமைப்புகளை சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலுக்கு வைத்துக் கொண்டிருக்க முடியும். ஜனாசா அடக்குகின்ற போது மற்றும் அதை மாற்றான் தாய்ப்பிள்ளை போல் பார்ப்பதற்கான காரணம் என்ன? நியாயமான வாதம். சரி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்களும் விரும்பவில்லை. உங்களோடு மிக நீண்ட காலத்திற்கு இவ்வாறான ஒரு உங்களை ஒட்டி வாழ்கின்ற ஒரு ஊராக இருக்க நாங்களும் விரும்பவில்லை. சுயாதீனமாக இயங்க வேண்டும். நாங்கள் உங்களுடைய கருத்துக்களுடன் உடன்படுகின்றோம். அது இதற்கான நேரம் அல்ல. இது ஒரு அவசர காலம், அனர்த்த காலம். மையத்துகள் அடக்க இயலாத நிலைமை ஏற்படுகின்றது. இதை நீங்கள் விளங்க வேண்டும். அதை விடுத்து உங்களுக்கு மூளை கட்டுகின்ற விடயங்களை எல்லாத்தையும் நுனிப்புள் மேய்வது போல் ஆதம்பாபா எம்பியின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. நாங்கள் அதில் ஒரு முக்கிய பங்குதாரராக அல்லது ஒரு ரெப்ரண்டிஸாக நாங்கள் இல்லை. நாங்கள் இந்த ஊரின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள், எங்களை அழைக்கவில்லை, எங்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக நீங்கள் அதை அப்படி விமர்சிக்க கூடாது. ஒரு மனிதாபமான உதவி ஒருவன் செய்கின்ற போது அதை என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து அதற்கு நாங்கள்
வழிவிட்டு கொடுக்க வேண்டும். இல்ல இந்த சாய்ந்தமருது நிலம்பூர் ஜனாசா இது சாய்ந்தமருதில் உள்ள எல்லா மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு 10 பேர் 15 பேர் பிரச்சனை. சாய்ந்தமருதில் இருக்கிற மக்கள் இதுக்கு சாய்ந்தமருதில் இருக்கிற மக்களுக்கு இது இந்த பிரச்சனை சம்பந்தமா எந்த இதுவும் இல்லை, ஆட்சேபனையும் இல்லை. இது ஒரு 10-15 முகநூலில் இந்த வேலை இல்லாம குந்திட்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் வேலை தானே. நான் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அது இப்ப வேலை இல்லாம குந்தி இருக்கிறார்கள் வேலை தானே. நிரந்தரமான இடமாக அதை எப்படி கொடுக்க முடியும்? சாய்ந்தமருது மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட ஒரு இடம். இப்பொழுது வர்த்தமானி பிரகாரம் அதுக்கான ஒரு நகர சபை கிடைக்கப்பெறுகின்ற போது மாளிகைக்காடு நிர்வாக எல்லை வேறாக இருக்கின்றது. இது எல்லாருக்கும் தெரியும் தானே. இது பெரிய ஒரு விஞ்ஞான விளக்கம் இல்லையே. இது குறிப்பாக சாதாரண அடிப்படை உள்ள மனிதனுக்கு விளங்குகின்ற விடயம். குறிப்பாக மாளிகை காட்டு அதற்கான முன்னெடுப்புகள் நடக்கின்றன. அதுக்கு கால செய்ய முடியாமல் அவசரத்துக்கு செய்ய முடியாக இருக்கின்றது. சாய்ந்தமருது மக்களுக்கும் மேற்குப்புறத்தில் ஒரு மையவாடி வருகின்றது. நல்ல விடயம் தான். அதுபோல சாய்ந்தமருது சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்களும் ஒரு மாற்று சமூக பிரதேச சபை எல்லைக்குள் இருக்கின்றோம். எனவே அவர்களோடு பேசி அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அதுக்கு உதாரணமாகத்தான் குறிப்பிட்டேன். நூற்பள்ளிவாசல் மையவாடிக்கு வந்த கற்களை காரையூர் பிரதேச சபை எல்லைக்குள் விட்டதை திருப்பி எடுக்க இயலாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதை சபையில் தான் குறிப்பிட்டிருந்தேன். அதுக்கு நடவடிக்கை எடுப்பதாக தவிசாளர் கூறியிருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் மிக விரைவாக அந்த இடத்தை நாங்கள் கண்டெத்தி அங்கே ஜனாசாக்களை அடக்குவது என்பது ஒரு கடினமான விடயம். அதுக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. அந்த சவால்களை வென்று நாங்கள் அதை அடையாளம் காண வேண்டும். நான் மீண்டும் குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஜனாசா இது மையவாடியை சாய்ந்தமருது மையவாடியை டிபெண்ட் ஆகி ஒரு காலம் நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு மாளிகைக்காடு மக்கள் நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி தான். நிச்சயமாக இந்த மக்களுடைய பிரதிநிதி நான் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய அபிலாசைகளும் இவர்களுடைய குறை நிறைகளுக்குமான ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றவன் நான். நிச்சயமாக அதை நாங்கள் அந்த இடத்தை நான் முன்பு குறிப்பிட்டது போன்று அதை அடைவதற்கான எல்லா ஏற்பாடுகளுக்கும் திட்டமிடல்கள் ஜனாசா அமைப்புகள் பள்ளிவாசலோடு கலந்துரையாடி நாங்கள் ஒரு திட்டமிடலிட்டு இருக்கின்றோம். நிச்சயமாக அது மேற்கு புறத்தில் அது எவ்வளவு விலையாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் பிரதேச செயலாளர்களுமாக அவருக்கு அதிகாரம் இருக்கின்றது சுவீகரிப்பதற்கு. அந்த அவருடைய அதிகாரத்தின் ஊடாக நிச்சயமாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். மற்றொரு விடயம் கௌரவ உறுப்பினர் ஃபர்காம் அவர்களே பேச வேண்டும். சாய்ந்தமருது தரப்பிலும் மாளிகைக்காடு சாய்ந்தமருது மக்களிலும் பெரும்பாலும் 199 மாணவர்கள் மாளிகைக்காடு மக்களோடு மிக ஐக்கியமான உறவோடு இருக்கின்றார். மாளிகை காட்டிலிருந்து சாய்ந்தமருது மக்களுக்கு பிரிவதற்கும் விருப்பம் இல்லை அதிகபட்சமான மக்களுக்கு. அதே போல மாளிகை காட்டிலிருந்து சாய்ந்தமருதிலிருந்து மாளிகைக்காடு மக்கள் பிரிவதற்கும் அவர்களுக்கும் விருப்பமில்லை. எல்லோரும் எமது மூதாதையர்கள் ஒரு காரணத்தோடு தான் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளி வாசல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எமது மூதாதையர்களும் முட்டாள்கள் அல்ல. எமது மூதாதையர்கள் தான் சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கம் என்று வைத்திருக்கிறார்கள். இப்போது ஒரு அவசர காலத்திலே அனர்த்த காலத்திலே நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு ஆதம்பாபா எம்பி அவர்களுடைய தலைமையிலே இது ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நமக்கு ஒரு மையவாடி அடையாளம் காணப்படும் வரை ஜனாசாக்களை அடக்குவதற்காக அது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் திருப்பி இது 3வது 4வது இப்போது புதிய வருகின்றவர்கள் பாருங்கள் இந்த காணொலியை பார்த்தா எல்லா தக்குவா மையவாடியில் ஜனாசாக்களை அடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சைட்ல மண்ணிரப்பப்பட்டிருக்கிறது, மற்ற சைட்லயே தோன்றுகின்ற போது ஜனாசாக்கள் வெளிப்படுகின்றன. அப்ப சாய்ந்தமருதில் உள்ள மக்களுக்கும் மாற்று மையவாடி ஒன்று தேவையாக இருக்கின்றது. நிச்சயமாக அதற்காகத்தான் அது ஒதுக்கப்பட்டது. அது இப்படியான அவசரத்தை ஏற்படுகின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் துரிதமாக செயற்பட்டு பள்ளிவாசல் நிர்வாகம் மற்ற அமைப்புகளோடு பேசி அதற்கான ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே அவர் அதற்கான ஒரு தீர்வை தந்திருக்கின்றார். இதை கவ்விக்கொண்டு எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக உண்மையிலே அவர் ஒரு மாளிகைக்காடு மண்ணின் மைந்தன். அது போல குறிப்பாக இந்த மண்ணோடும் மக்களோடும் குறிப்பாக மாளிகைக்காடு கிழக்கு பகுதியிலே அன்னூர் ஜும்மா மையவாடியின் அந்த அவலங்களை நேரில் கண்டு அறிந்தவர் என்ற அடிப்படையிலே அவருக்குள் இருக்கின்ற சில உணர்வுகள் வார்த்தைகளிலே சில கடினங்கள் வந்திருக்கலாம். தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நீங்களும் வார்த்தைகளில் சில கடினங்களை தவிர்த்து கடும் வேதனையாக இருக்கின்ற இந்த விடயம். சரி, இது ஒரு சாதாரண அரசியல் பிரச்சனையோ நிர்வாக பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லை. இது ஒரு ஜனாசாக்கள் மரணித்த மனிதன் ஒரு அடக்கம் செய்யப்படுகின்ற இடத்தை அதை கேள்விக்குட்படுத்துவதும் அதை அசிங்கமான சொற்களால் வசைபாடுவதும் என்கின்ற போது இவர்களுக்கு இவ்வாறான பாசைகளால் அவர்களுடைய பாசையில் விளங்கப்படுத்தினாலும் சரி என்பது போல எனக்கு தோன்றுகின்றது. நிச்சயமாக குறிப்பாக இந்த நேரத்திலே இப்போது இணைந்திருப்பவர் காரைதீவு பிரதேச சபையுடைய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்
அபுபக்கர் ஃபர்ஹாம் அவர்கள் தான் இப்போது இணைந்திருக்கின்றார்கள். இந்த மாளிகை காடு சாய்ந்த மருது மையவாடி அதற்கான ஒரு பொது தீர்வு இப்போது எட்டியிருக்கிற வேளையிலே இது தொடர்பான வாதங்கள் சர்ச்சைகள் சமூக ஊடகங்களிலே இப்போது பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை கூறியிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் நேர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் இப்போது வாசிக்கப் போகின்றோம். சித்திக் காரியப்பர் அவர்கள் மூத்த ஊடகர், அவரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதுபோல மனித மிருகங்கள் என்ற வார்த்தையை நீங்கள் வாபஸ் பெறுங்கள், டாக்டர் நாகூர் ஆரிஃப் கூறுவதில் தவறில்லை அப்படின்னு சொல்லி சித்திக் காரியப்பர் கூறியிருக்கின்றார். அந்த வார்த்தையை தயவு செய்து நீங்கள் உணர்வு பூர்வமாக கதைத்து உணர்ச்சி பேசப்பட்டு கதைத்தீர்கள். இந்த வார்த்தையை தயவு செய்து நீங்கள் நிச்சயமாக அது ஒரு உணர்ச்சி வசப்படும் போது மனிதனிலிருந்து எழுதுகின்றவர்களை உணர்ச்சி வசப்பட்டு அவமரியாதையான வார்த்தைகளை எனக்கும் வேதனையாக இருந்தது. யாரோ எழுதியிருக்கிறார்களாம் மாளிகை காடு எச்சங்கள் என்று. மாளிகை காடு இது உண்மையிலே நான் இன்னும் அதை பார்க்கவில்லை. ஆனால் வேதனையாக இப்படியான கடினமான வார்த்தைகள் எல்லோரும் மரணிக்க வேண்டும், இந்த நிமிடம் தான் உண்மை, இதற்கு அடுத்த நிமிடம் நான் இருப்பேனா இவர் இருப்பேனா நான் எழுதுற நீங்க இருப்பீங்களா? யாருக்குமே நிரந்தரம் இல்லாத மன்னரை கூட இப்போது நிரந்தரம் இல்லை, கடலை அரித்து கொண்டு போகிறது. எனவே ஃபர்ஹான் சொன்ன ஒரு விடயம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்போது நாங்கள் மேற்கு பக்கம் போக போகிறோம். அந்த மன்னரை மிக கடினமாக இருக்க போகிறது. அதை தோண்டுவது மாத்திரமல்ல, அது இருக்க போகிற இருவரும் பேசிக்கொண்டோம். சரி, எனவே நாங்கள் நிறைய விடயங்கள் பேசலாம். எனவே மாளிகை காடு மையவாடி சம்பந்தமாக முயற்சி செய்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை வழங்குவானாக என்று சவுதி அரேபியாவிலிருந்து தமாமில் இருந்து எஸ்.எம். சிராஜ் அவர்கள், மாளிகை காடு சிராஜ் அவர்கள் கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். அதுபோல நீண்ட கருத்துக்கள் தயவு செய்து வேண்டாம், சுருக்கமான கருத்துக்களை இடுங்கள். முகமது கியாஸ் சுனாமி அனர்த்தத்தில் முகமது கியாஸ் அவர்கள் சாய்ந்த மருது சுனாமி அனர்த்தத்தில் மாளிகை காடு மக்களுக்கான வீட்டு திட்டம் அதன் நிர்வாக எல்லைக்குள் அன்று தீர்வு கட்டப்பட்டிருந்தால் சாய்ந்த மருதில் புதிய வீட்டு திட்டமாக பொலிவேரியன் கிராமம் அமைந்திருந்தது போல் மாளிகை காட்டிலும் கரைவாக்கு பகுதியில் புதிய வீட்டு திட்ட கிராமம் அமைந்திருக்கும். மட்டுமன்றி மையவாடி பிரச்சனைக்கும் தீர்வு கட்டியிருக்க முடியும் அல்லவா என்கின்ற ஒரு கேள்வி. இப்போது அஸ்வர் அப்துல் சலாம் இணைகிறார். அவர் தொலைபேசியில் சில கேள்விகள் கேட்கக்கூடிய அவரை இணைத்துக் கொள்வோமா? நிச்சயமாக. இப்போது அஸ்வர் அப்துல் சலாம் இணைகிறார். அவருடைய கருத்துக்களை நாங்கள் இப்போது உள்வாங்க போகணும். அஸ்வர், உங்களுடைய தொடர்பை இணைப்பதற்கு நான் இப்போது முயற்சிக்கின்றேன். வாட்ஸ்அப்லே இப்போது அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அஸ்வர் அப்துல் சலாம் சற்று பொருங்கள், உங்களுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம். அஸ்வருடைய தொடர்பு. அஸ்வர், மீண்டும் நீங்கள் அழையுங்கள். குறிப்பாக எல்லோரும் கேட்கிற ஒரு விடயம், சுனாமி காலத்திலே, சுனாமிக்கு பின்னராக மீள் குடியேற்றம் நடைபெற்றது. மாளிகை காடு மக்களையும் சேர்த்து சாய்ந்த குடியேற்றினீர்கள் என்று பலர், கியாஸ் உட்பட, டாக்டர் ஆரிஃப், பலர், எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் முக்தார், இப்படி பலர் இதை தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிற வயசு எத்தனை என்று அறிந்து கொள்ள முடியுமா? டாக்டர் ஆரிஃப் மற்ற எல்லாம் நான் நினைக்கிறேன் சாதாரணமாக எல்லோரும் டாக்டர் ஆரிஃப் அவர்களுக்கு ஒரு 50 வயது. சுனாமி அடித்து 2004ஆம் ஆண்டு அவர்கள் சாய்ந்த மலையில் தான் இருந்தார்கள். ஆமாம், எல்லோரும் சாய்ந்த மலையில் தான் இருந்தார்கள், புறப்படமாக கொண்டவர்கள். அந்நேரம் அவர்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்கவில்லை? இது காலங்கடந்த ஞானம். இதைக்கும் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுவது போன்று இப்ப இருக்கிற இந்த அவசர சூழ்நிலைகளும் ஜனாசா சம்பந்தமான விடயங்களோடு மீள்குடியேற்றம் சம்பந்தமாகவும் சாய்ந்த மருது மக்கள், மாளிகை காடு மக்கள் சாய்ந்த மருதில் ஏன் குடியமர்த்தப்பட்டார்கள் என்பது அன்று இருந்த நிர்வாகிகள் விட்ட பிள்ளையாது. அந்த நேரம் பிரதேச செயலாளராக இருந்தவர் தெளிவாக கூறியிருக்க வேண்டும், இது சாய்ந்த மருது பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மக்களுக்கான வீடுகளை உருவாக்குவதற்காக நிரப்பப்படுகின்ற இடம். இந்த இடத்தில் சாய்ந்த மருது மக்களுக்கான வீடுகள் மாத்திரம்தான் இங்கு கட்டி கொடுக்கப்படும். நீங்கள் நிர்வாக எல்லையில் வேறுபட்டவர்கள், காரைதீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டவர்கள். அந்த நேரம் நான் நினைக்கின்றேன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பிரதேச செயலாளர் இருந்தால், அந்த நேரம் நான் ஏலவல் எழுதி விட்டு இருக்கின்ற டைம் அது 2023 2003ஆம் ஆண்டு ஏலவல் எழுதி போட்டிருக்கின்ற டைம். அந்த நேரம் நமக்கு இதுகள் சம்பந்தமான
பூர்ண நாங்கள் இளைஞர்கள் இது சம்பந்தமான விடயங்களிலே ஆர்வம் இல்லை. அது மாத்திரமில்லாமல் நான் அது அடுத்த வருடமே நான் இந்த நாட்டில் இருக்கவில்லை, நான் வெளிநாடுக்கு பயணமாக இருந்தேன். அந்த காலப்பகுதியிலே யார் பிரதேச செயலாளராக சாய்ந்தமருது? நான் நினைக்கின்றேன் சமாந்திரத்தை சேர்ந்த சகோதரர் மன்சூர் அவர்கள் தான் அந்த பிரதேச செயலாளர் இருந்திருக்க வேண்டும். அந்த பிரதேச செயலாளர்கள் தங்களது பிரதேச எல்லைக்குட்பட்ட இடங்களை அவங்க சரியாக கையாண்டு அந்த குடியிருப்புகளை சரியான இடத்தில் அமைத்து கொடுத்திருந்தால் இப்படியான தவறுகள் நடந்திருக்க மாட்டாது. அதே நேரம் அந்த நேரத்தில் இந்த ஊரின் முக்கியஸ்தர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றவர்கள் இந்த ஊரின் அரசியல்வாதிகளாக இருந்திருப்பார்கள். 2005ஆம் ஆண்டு உலக அறிவு பிரதேச சபை வந்துட்டு நினைக்கிறேன், வந்தது. அந்த டைம்ல இந்த பிரதேச உறுப்பினர்களாக இருந்திருப்பார் ஒருவாள். அப்ப இவர்கள் எல்லாம் இதை தலையிட்டு அந்நேரம் நிறைய அரசியல் தொடர்புகளோடு கட்சிகளோடு தொடர்பான அரசியல் அதிகாரங்களோடு இருந்தவர்கள். அந்த நேரத்தில் சாய்ந்தமருது மக்களுக்கும் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை, இவர்களை வர வேண்டாம் என்றும் சொல்ல முடியாது. அப்போது தடுத்திருக்க வேண்டியது துப்பாக்கிய நிலை என்று அப்படி ஒரு மனஸ்தாபப்பட வேண்டிய நிலைமை ஒன்று தேவையில்லை. ஏனென்றால் அந்த ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார். இந்த நேரத்தில் இஸ்லாமியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய இடங்களை நிரப்பி அவர்களுக்கான வேண்டிய இடங்கள் மேல் குடியேற்றம் அமைப்பதற்கு எந்த தடையும் இருக்கவில்லை. வளத்தாப்பட்டியிலும் சாய்ந்தமருது எந்த தடையும் இருக்கவில்லை. அவ்வாறு இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் குடியேறி இருக்கலாம். அதாவது இலங்கையில் பிறந்த மகன் எங்கும் போய் இருக்கலாம். அப்ப அந்த அந்த பிழையை செய்தவர்கள் நாங்கள் அல்ல, அந்த நேரத்தில் இருந்த அரசியல் தலைமைகளும் அரசு அதிகாரிகளும். மக்கள் அப்பாவி மக்கள் அண்டும் வரலாற்று தவறை செய்துவிட்டு இன்றும் வரலாற்று பிழை செய்தவர்கள் யார்? மக்கள் அல்ல. வரலாற்று பிழை செய்தவர்களை சுட்டிக்காட்டி விட்டு அவர்கள் பேச வேண்டும். நீங்கள் ஒரு மக்களின் தலைவர் என்ற அடிப்படையிலே அது பொறுப்போடு நீங்க அதை பேசிக் கொண்டிருக்கீங்க. ஆனால் இந்த வரலாற்று தவறு நடக்கின்ற போது மாளிகைக்காடு மண்ணிலே பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் யார்? மாளிகைக்காடு சிவில் சமூக பிரதிநிதி 2005 முதல் தேர்தலிலே முதல் சபையின் உறுப்பினராக சகோதரர் இஸ்மாயில் அவர்கள் தான் அந்த நேரம் தேர்தல் கேட்டிருக்காங்க. 2005 முதல் கன்னி பிரதேச சபையின் முதல் பிரதேச சபை உறுப்பினர் நினைக்கிறேன் இஸ்மாயில் அல்லது அவருடைய சகோதரன். இன்று வரைக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர் தான் நான் நினைக்கின்ற அந்த பிரதான கட்சியில் இருக்கிறார்கள். இப்போது உண்மையிலேயே இது ஒரு நீண்ட நெடிய விவாதம் பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் மீண்டும் கேட்ட கேள்விகளுக்கு இவர் பேசிய விடயங்களை மீண்டும் கேள்விகளாக நான் இந்த நேரலை ஊடாக குறிப்பிடுவது சனோஸ் ஒரே ஒரு விடயம் தான். சாய்ந்தமருது மக்களிடத்திலும் மாளிகைக்காடு மக்களிடத்திலும் நான் இந்த நிகழ்ச்சியூடாக தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்ற விடயம், நான் இந்த விடத்தில் பேசுகின்ற போது கடுமையான சொற்பிரயோகங்களை பாவித்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பிரச்சனை இல்லை, நிச்சயமாக அதை கேட்டுக்கொண்டு பிரதேச எல்லைகளை விட மனிதாபிமானத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம். இதில் சில சகோதரர்கள் இந்த ஒரு பிரதேச சபைக்கான அந்த லட்சணங்கள், அவர்கள் ஒரு பிரதேச சபைக்கான பொறுப்புகள் வகிப்பாகங்கள் பற்றியும் குறிப்பிட்டிருக்க. அவர்கள் குறிப்பாக ஒரு பிரதேச சபை எல்லைக்குள் இருக்கின்ற மையபாடி, ஒரு மயானம், ஒரு தகனம் செய்கின்ற இடம், இவை எல்லாவற்றையும் தீர்மானிக்க வேண்டியதும் அதை உரிய மக்களுக்கு வழங்க வேண்டியதும் பிரதேச செயலகம் பிரதேச சபைக்குரிய ஒரு விடயம் இருந்த போதும் நீங்கள் இப்போது ஆணித்தரமாக கூறுகின்ற விடயம் பிரதேச செயலாளர் இப்போது சற்று முன்னர் தான் எனக்கு முன்னிலை தான் பேசினீர்கள், அதை நான் உறுதிப்படுத்துமாறு கேட்டேன். மீண்டும் பிரதேச செயலாளர் சொல்கிறார் இல்லை, அரசு நிலம் இல்லை என்று சொல்கிறார். இப்படியான சூழலிலே என்ன செய்வது என்பதுதான் கேள்வி. எனவே மாளிகைக்காடு மக்கள் இருதலை கொள்ளி எறும்புகளாக இப்போது தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமா நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு தயவு செய்து நிச்சயமாக மாற்று மத சகோதரர்களோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு சமூகம் நாங்கள். ஆமா, அதிலேயும் நாங்கள் ஒரு சிறுபான்மையாக இருக்கின்றோம். இந்த பிரதேச எல்லைக்குள் 40% விகிதாசாரத்தில் நாங்கள் முஸ்லிம்கள் இருக்கின்றோம், 60% தமிழ் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். நமது நாடு மிக நீண்ட காலமாக இன அடிப்படை முருகல்களில் காணப்பட்ட ஒரு சமூகம். இனவாதத்தை வைத்து நீண்ட காலமாக அரசியல் செய்து பழக்கப்பட்ட சமூகம். முஸ்லிம்கள் என்றும் தமிழர்கள் என்றும் சிங்களவர்கள் என்றும் இன ரீதியாக பிரித்து நாங்கள் ஆளப்பட்டவர்கள். எங்களுக்குள்ளே மீண்டும் ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைகள் ஏற்படுவதற்கு நிறைய காலம் எடுக்கும். அதற்கு விட்டுட்டால் போல் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இன்று இன மத வேறுபாடுகள் இல்லாத ஒரு அரசாட்சியை இன்று இந்த நாட்டிலே மேற்கொண்டிருக்கின்றது.
அதன் மூலமாக நிச்சயமாக எதிர்கால சந்ததியினருக்காவது இந்த நாடு இனங்களால் மதங்களால் பிரித்து ஆளப்படாத ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கலாச்சாரத்தோடு வாழ்கின்ற அடுத்த ஒரு தலைமுறை உருவாக்கப்பட வேண்டும். அதனுள்ள சிக்கலுக்கு ஒரு உதாரணமாகத்தான் நான் சந்தோஷத்தை குறிப்பிட்டேன். அந்த கற்களை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் அதுவும் ஒரு வகையான அரசியலாகவே அதை நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக அது ஒரு அரசியல் நிலைப்பாடு, மக்களுக்கு எதுவுமே தெரியாது. தற்போது இருக்கின்ற காரைதீவுடைய கௌரவ பிரதேச சபை தலைவர் திரு பாஸ்கரன் ஐயா மிக மிக நேர்மையான அன்பான ஒருவர், இரு இன மக்களையும் பரிபாலிக்கின்ற ஒருவர். உண்மையை சொல்ல வேண்டும், கல்முனை மாநகர சபையை விட நாங்கள் காரைதீவு பிரதேச சபை எல்லைக்குள் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். இந்த ஒரு விடயத்தை தவிர திண்ம கழிவகற்றல் ஏனைய விடயங்கள் மிக சிறப்பாக எல்லாமே நடைபெற்றுக் கொண்டு ஒரு சில சின்ன சின்ன குறைபாடு இந்த மையவாடி மற்றும்படிக்கு மிக நேர்த்தியாக மிக நேர்மையாக இன உறவுக்கு பங்கம் ஏற்படாமல் காரைதீவு பிரதேச சபையும் அதற்கும் காரணம் அரசு நிலங்கள் முற்றுமுழுதாக காரைதீவு பிரதேச சபை எல்லைக்குள் இல்லை. நிச்சயமாக இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழ் சகோதரர்கள் தந்திருப்பார்கள். நிச்சயமாக இப்படியான ஒரு விமர்சனங்களுக்கும் நையாண்டிகளுக்கும் நிச்சயமாக மலையக்காடு மக்கள் உள்ளாயிருக்க மாட்டார்கள். நிச்சயமாக. எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் பொது வழிகளிலே பேசுகின்ற போது கவனமாக அளந்து விடுங்கள் தயவு செய்து. நாங்கள் எல்லோரும் ஒரு மொழியை பேசுகின்ற மக்கள், அதுபோல் ஒரு இன மக்கள், ஒரு ஈமானியம் கொண்ட மக்கள். எனவே தயவு செய்து இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லை, இந்த தத்துவம் பேசுவதற்கு வரவில்லை. இருந்த போதும் வார்த்தைகளை கேட்கின்ற போது வேதனையாக இருக்கிறது. காரைதீவில் உள்ள பள்ளிவாசலுக்கு மன்னிக்கவும், காரைதீவில் உள்ள பள்ளிவாசலுக்கு காணியை தருவதற்கு இணக்கம் காணப்படாத நிலையில் உங்களுக்கான நிலம் மாயமாகி நிறுவி தருவார்களா என்று உதுமாலபை கேட்டிருக்கிறார். காரைதீவு அதுவும் முன்னோர்கள் செய்த வரலாற்று தவறாது. சாய்ந்தமருது பள்ளிவாசலுக்கு சொந்தம் யார் செய்த தவறு? முன்னோர்கள் செய்த தவறு. என்றால் பள்ளிவாசலுக்கு சொந்தமான நிலம் அதை வழக்குக்கு கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. தமிழ் சகோதரோடு பேசி அவர்கள் கோயில் நிர்வாகங்களோடு பேசி அந்த நிலத்துக்கு பதிலான ஒரு மாற்று நிலத்தை எங்கேயாவது ஒரு பகுதியில் பெற்றிருக்கலாம். சொல்லுங்க. நிச்சயமாக அந்த இடம் பிரதேசத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த தைக்கா இருக்கின்ற இடம், இந்த இடத்துக்கு பதிலான ஒரு இடத்தை இப்ப வீணாக ஒரு வழக்கில் இருக்கின்றது. காலங்கள் கடந்து செல்கின்றன, தீர்வுகள் எதுவும் எட்டப்படவில்லை. ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவொன்றை இதற்கு முன்பிருந்த இதுக்கு முன்பிருந்தவர்கள் அதை எடுத்திருக்கலாம். அழகான முறைக்கு அது ஒரு நெகோசியேஷனுக்கு போய் அதுக்கு பதிலான ஒரு மாற்று காணியை காரைதீவு பிரதேச சபை எல்லைக்குள் ஏதாவது இடத்தில் பெற்றிருக்கலாம். பேசினால் தீர்வு கிடைக்காது என்று ஒன்று இல்லை. அரசியலுக்காக மாவடிப்பள்ளி எல்லைக்குள் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அது மாவடிப்பள்ளி கிராமத்துக்குள் நமது அரசு நிலங்கள் எதுவும் இருக்கிறதா? மாவடிப்பள்ளி கிராம மக்கள் எதிர்ப்பார்களா இவர்களை போல? அப்படி இல்லையே. மாவடிப்பள்ளி கிராமத்துக்குள் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக அதை அப்படி ஒரு கருத்தும் இங்கே பார்த்தேன். மாவடிப்பள்ளியில் இடங்கள் இருக்கின்றன. மற்றும் ஒரு மற்றும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அதாவது ஆசி காதம்பாவா சாய்ந்தமருதை சேர்ந்தவர், ஒரு பொறியியல் நண்பர். அவர் கேட்டிருக்கிறார், முகநூலிலே நிரந்தர தீர்வு என்று சொல்லியிருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அதனால்தான் ஆதம்பாவா எம்பி இந்த மையவாடி விடயம் பூரணப்படுத்தப்பட்ட போது குறிப்பிடப்பட்ட விடயம் அவருடைய முகநூல் பதிவிலே நிரந்தர தீர்வு கண்டுவிட்டோம் என்று அவர் பதிவு விட்டிருக்கிறார். அதனால்தான் இவர்கள் இப்படி, அதாவது நீங்கள் சொல்வது இடைக்கால தீர்வு என்று சொல்கின்றீர்கள், ஆனால் ஆதம்பாவா எம்பி நிரந்தர தீர்வு என்று சொன்னதால்தான் இந்த இத்தனை சலசலப்பு சர்ச்சை என்று அவர் சொல்ல வருகிறார். நிரந்தர தீர்வு என்று பாராளுமன்ற உறுப்பினர் நானும் அவருடைய பேஸ்புக் பதிவில் பார்த்திருந்தேன். அப்படி அந்த செய்தி ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுகின்ற மலையக்காடு மக்களுக்கான சாய்ந்தமருது மக்களுக்கான ஜனாசா
அடக்கங்கள் செய்யப்படுகின்ற இடத்துக்கான தீர்வு எட்டப்பட்டிருக்கின்றது என்றுதான் எழுதியிருக்கின்றான் நினைக்கின்றேன் நான். அதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்பட்டு பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்பட்டிருக்கின்றது தான் எழுதியிருக்கிறாரே தவிர இவர்கள் விமர்சிக்கின்றது போன்று மாளிகைக்காடு மக்களுக்கு மாத்திரம் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் எழுதவில்லை என்று நினைக்கின்றேன். அவர் சாய்ந்தமருது மாளிகைக்காடு என்று அந்த அடிப்படையில் தான் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் சாய்ந்தமருது மாளிகைக்காடு பள்ளிவாசல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள், மாளிகைக்காடு சாய்ந்தமருது வர்த்தக நிலையம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள், மாளிகைக்காடு சாய்ந்தமருது மையவாடி என்று அவருடைய முகநூலில் குறிப்பிட்டிருக்கிறார் நினைக்கின்றேன். நிச்சயமா. அது போல மற்றும் சாய்ந்தமருதில் இருக்கின்ற ஒரு சிலர் இப்படி எழுதுவது போல மாளிகைக்காட்டில் இருக்கின்ற ஒரு சிலரும் ஏன் மாளிகைக்காடு பிரதேசம் அல்லது கரைதீவு பிரதேச எல்லைக்குள்ளே ஒரு மையவாடியை தேட முடியாதா என்ற சிலர் எழுதுவதை நான் பார்க்கிறேன். கேள்விகள் எல்லோருக்கும் அதற்கான பதில்கள் எல்லாம் கேள்விகள் எல்லோருக்கும் எளிதாக கேட்க முடியும். தீர்வை நோக்கி பயணிப்பவர்களுக்குத்தான் அதில் உள்ள இடர்கள், பிரச்சனைகள், நெளிவு சுழிவுகள் விளங்கும். கேள்விகளை எளிதாக கேட்டுவிடலாம். பிரச்சனைகளை அணுகுபவர்களுக்கும் அதை அடைவதற்காக எத்தனைக்கின்றவர்களுக்கும் தான் அதனுடைய விடயங்கள் விளங்கும். அதுக்கு தான் அது மீண்டும் குறிப்பிடுகிறேன். அதுக்கு நிறைய எங்களுக்கு காலம் எடுக்கும். நிச்சயமாக மீண்டும் மீண்டும் இந்த பிவம் நேரலையூடாக நான் குறிப்பிடுகின்றேன். நிச்சயமாக நாங்கள் மாளிகைக்காடுக்கான ஒரு நிரந்தர மையவாடிக்கான இடத்தை மேற்கு புறத்தில் பிரதான வீதிக்கு அங்கால் நிச்சயமாக பெறுவதற்கான சகல முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ்வின் துணையோடு நிச்சயமாக எங்களுக்கு அது வெற்றி அளிக்கும், கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்ஷா அல்லாஹ். எனவேதான் நாங்கள் இப்ப நேருக்கு நேர் நிகழ்ச்சியில இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த இறுதி கட்டத்தில் இன்னும் சில விடயங்கள் பேச போகின்றோம். நண்பர் சாய்ந்தமருது நலன்புரி ஜனாசா நலன்புரி அமைப்புடைய முக்கிய செயற்பாட்டாளர் அஸ்வர் அப்துல் சலாம், நீங்கள் அழைப்பை எடுத்தீர்கள். உங்களுடைய அழைப்பு நாங்கள் ஏற்பதற்கிடையிலே நீங்கள் சென்று விட்டீர்கள். ஏதும் கேள்விகள் இருந்தால் பதிவு செய்யுங்கள். அது போல நண்பர்களே, இறுதியாக இந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கின்ற நியாயமான சந்தேகங்கள் இருந்தால், அநேகமான உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களுக்கு சாய்ந்தமருது நண்பர்கள் சமூக ஊடகங்களிலே கேட்ட கேள்விகளுக்கான பதிலை மிக தெளிவாக கௌரவ உறுப்பினர் காரைதீவு பிரதேச சபையுடைய கௌரவ உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியுடைய கௌரவ உறுப்பினர் எம் ஃபர்ஹாம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை ஆரம்ப நிமிடத்திலிருந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எனவே மீண்டும் மீண்டும் கேட்ட கேள்விகளை கேட்காமல் முழுமையாக இந்த நேரலையை பாருங்கள். மாளிகைக்காடு சாய்ந்தமருது பிரிவு ஒருபோதும் இல்லை, தானிஸ் ஒரு கருத்தினை இட்டிருக்கின்றார். அது போல முகமது ரவுஃபி ஃபுர்தௌஸ் மாளிகைக்காட்டில் இருக்கின்ற பள்ளிவாசல்களை சாய்ந்தமருதில் இருக்கின்றவர்கள் நிர்வகிக்க முடியும் என்றால் ஏன் இந்த தற்காலிக மையவாடி சாத்தியமற்றது என்கின்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. மனதுதான் பிரச்சனை. மனம் இருந்தால் இடம் இருக்கும். மாளிகைக்காடு சனுசில முக்கியமாக குறிப்பிட வேண்டும், நான் மறந்துவிட்டேன். இதில் கடும் பிரயத்தனத்தை, கடும் நேரங்களையும், அவங்களுடைய பொருளாதாரங்களையும், தொழில் செய்கின்ற நேரங்களையும் நிறைய இந்த மையவாடிக்காக மாளிகைக்காடு ஜனாசா அமைப்பினுடைய சகோதரர்கள் இழந்திருக்கின்றார்கள். இதற்காக கடினமாக உழைத்திருக்கின்றார்கள். நிறைய அடிக்கடி என்னோடு தொடர்பு கொள்வார்கள். அதில் குறிப்பாக அதனுடைய தலைவர் இந்தியாஸ் குறுக்கிடலுக்கு மன்னிக்க வேண்டும். மற்றும் ஒரு அழைப்பு வருகிறது, ஜப்பானில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வபரகாத்துஹு. சொல்லுங்கள், யார் எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? நான் ஆசாத் காமில், நான் ஜப்பான்ல இருந்து பேசுறேன். சொந்த இடம்? சொந்த மாளிகைக்காடு. ஆசாத் சகோதரரே, உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். என்ன கேள்வி கேட்க போகின்றீர்கள்? கருத்தினை சகோதரர் பர்ஹான், உங்களும் ஒரு கேள்வி என்னவென்றால், நம்ம மாளிகைக்காடு மையவாடி பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குது. இப்ப முகநூல்லையும் எப்படின்னு சொன்னா கடுமையாக மாளிகைக்காடு மக்கள் அடக்கையில சாமான் சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப நிரந்தர தீர்வு ஒன்று சொல்லி ஒன்று இல்லை. நாம அது நிரந்தர தீர்வும் இல்லை. நாம நிரந்தர தீர்வு இல்லாம சாய்ந்தமருதுல இப்ப இன்றைக்கு எல்லை நிர்ணயம் ஒன்று செய்யப்பட்டு, இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களோட நம்மட பாபா ரோயலுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த வளவை உங்களோட இப்ப நீங்க பிரதேச மெம்பரா இருக்கிறீங்க,
நிச்சயமா. இப்ப நீங்க ஒரு பிரேரணை கொண்டு போய் அதை கையகப்படுத்துகிறாரா? பிரேரணை கொண்டு போய் அதை கையகப்படுத்துவது அது சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம். அது சாய்ந்தமருது மாளிகைக்காடு காரைதீவு பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்துல இருக்காது. அதை நாங்கள் வேண்டால் இப்படி செய்யலாம். அதை பிரதேச செயலாளருக்கு ஒரு ஒரு கொடுத்து நாங்கள் அதை சுவீகரிப்பதற்கான ஏற்பாடை நம்மளால செய்ய முடியும். அதாவது தனிநபர்களுடைய காணிகள் தான். தனிநபர்கள் போது மாளிகை சாய்ந்தமருது கல்முனைக்குடி பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசலுக்கு சொந்தமான காணி தான் அது. எனவே சுவீகரிப்பதென்றால் அவர்களுடைய அனுமதியின் பேரில் தான் சுவீகரிக்க வேண்டும். அடுத்த கேள்வி என்னென்றால் அந்த காணியை மாளிகைக்காட்டை சேர்ந்த நபர் தான் ஒப்பு பண்ணியிருக்கிறார். அப்படியா? இது புதிய தகவலாக இருக்கிறது. சொல்லுங்க. அடுத்தது இன்னொரு விடயம். சிறு நாட்களுக்கு முன்பு சாய்ந்த மாளிகைக்காடு ஜனாசா ஒன்று அடக்கம் செய்ய தக்குவ மையவால சென்ற போது அங்க சிறு சிறு சலனம் ஏற்பட்டிருக்கின்றது. மாளிகைக்காடுகள் எப்படி மையவா எங்கட ஊருக்கு மையத்திறக்க வாரன்னு சொல்லி கேள்விகள் எழுவப்பட்டிருக்கின்றது. சரி சரி. அந்த இது இவ்வாறு சரி சரி இது இவ்வாறு தொடருமா? இந்த சகோதரருடைய கேள்வி நல்ல கேள்வி. நிச்சயமாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பிரதேச செயலாளர்களாக நாங்கள் முயற்சிக்க முடியும். நிச்சயமாக அது பள்ளிவாசல் காணியாக இருந்தாலும் மக்கள் தேவைக்கு அது தேவைப்படுகின்றது என்று மக்கள் அதை விரும்புவார்களா இருந்தால் பிரதேச செயலாளருக்கு அதற்குரிய அழுத்தங்கள் கொடுக்கப்படமா இருந்தால் பிரதேச செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. அதை ஆசாத் காமில் கேட்ட கேள்விக்கு நாங்கள் ஏலவே விடை அளித்திருந்தாலும் அவர் சொல்ல வந்த விடயம் பொருத்தமானதாக இருக்கிறது. குறிப்பாக அது மாளிகைக்காடு நபர் ஒருவருக்கு சொந்தமான காணி தான் அது வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு புதிய தகவலும் கிடைக்கிறது. அதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த விடயத்திலே இறுதியாக குறிப்பாக இந்த இடம் நமக்கு மாளிகைக்காடு மக்களுக்கு ஒரு மையவாடியாக தேவை என்றால் கௌரவ ஃபர்காம் அவர்களே, சாய்ந்தமருது ஜும்மா பெரிய பள்ளிவாசலும் கல்முனைக்குடி ஜும்மா பெரிய பள்ளிவாசலும் மனம் வைத்தால் அந்த நிர்வாகங்கள் சம்மதித்தால் அந்த ஊர் மக்களின் ஒட்டுமொத்த விருப்பத்தோடு ஒரு நன்மையாக இரு ஊர்களுக்கும், எமது சாய்ந்தமருது எமது கல்முனை இரு ஊர்களுக்கும், குறிப்பாக நாம் ஊர்களும் ஒரு என்ன சொல்வது மிக உறவு முறையோடு இரத்த பந்தங்களோடு இருக்கின்றவர்கள். எனவே நமது கடைசி சகோதரனுக்கு வழங்குகின்ற ஒரு கனிவான ஒரு பரிசாக இதனை வழங்கலாம். எனவே சாய்ந்தமருது கல்முனை 2 ஜும்மா பெரிய பள்ளிவாசல்களும் மனம் வைத்து பேசினீர்களா அல்லது உருக்கமாக இந்த விடயங்கள் பேச தனியாக எப்போதும் நீங்கள் சொல்வது போல நீங்கள் தான் சொன்னீர்கள், எப்போதாவது நமக்கு தனியாக ஒரு மையவாடி வேண்டும். கட்டாயம் நிச்சயமாக. எனவே ஒவ்வொரு பிரதேசத்துக்குள் வாழ்கின்ற மக்களுடைய அவருடைய அபிலாசைகளும் அவருடைய தேவைகளும் அவர்கள் பரிசீலித்துகின்றார்கள். காரைதீவு பிரதேச செயலகத்துக்கு காரைதீவு பிரதேச சபைக்கு வரி செலுத்துகின்றார்கள். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக அரசு இயந்திரங்கள் இயக்கப்படுகின்ற இடமாக காரைதீவு பிரதேச செயலகம் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக அதை அந்த பிரதேசத்துக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் 2 கருத்துக்கிடம் இல்லை. நிச்சயமாக ஃபாயிசா அகமது இறுதியாக நான் பதிவு செய்த பதிவுக்கு நிகழ்ச்சி முடியும் வரை பதில் இல்லை என்கின்ற அவர் ஒரு கேள்வி கேட்டார். 2023 ஏதோ என்று ஃபாயிஸ் சகோதரர் அவர்கள் கேட்டிருந்தார். அதாவது நிறைய பேருக்கு அதாவது நான் கேள்விப்பட்டேன் மாளிகை காற்று தனியான காணி பாபார் கோயில் மண்டபத்தின் பின்னால் உள்ளது என்று. அது உண்மையா? அதற்குத்தான் நாங்கள் இப்போது பதில் கூறப்பட்டது. அதைத்தான் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல சாய்ந்தமருது மையவாடியிலே தற்காலிகமாக அடக்குவதற்கு ஏதாவது எதிர்ப்புகள் வரவில்லை எனில் ஏன் உடம்புறப்புகள் வந்தா எதில் காலத்துக்கான அமைவிடம் சரியாக எல்லாம் அமைந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த போர்க்கொடி என்று லெப்பே ரிஃபான் கேட்டுக்கிறார். ஜனுஸ் தோழர் அவர்களே, இதான் சுருக்கம் என்னவென்றால் ஆதம்பாவா இதை செய்வதுதான் சிலருக்கு பிரச்சினை, இடம் பிரச்சினை என்று தெரியவில்லை என்று தானிஸ்தல அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். முகமது சஜா இணைந்திருக்கின்றார். நஜீம் இஸ்மாயில் இணைந்திருக்கின்றார். அஸ்வர் அப்துல் சலாம் இறுதி நிமிடங்களில் இருக்கின்றோம். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கருத்துக்கள் இருந்தால் உடனே பதிவு செய்யுங்கள். முகமது அப்துல் கரீம் இணைந்திருக்கின்றார். முகமது ஃபவுசர் இணைந்திருக்கின்றார். நிறைய கேள்விகள் கருத்துக்கள் வந்திருக்கின்றன. இந்த கருத்துக்களில் ஒரு சிலவற்றை இறுதி நிமிடங்களிலே கேட்க போனோம். மீரா சாஹிப் அஸ்பர், ஜவுஃபர் முகமது, அது போல பலர். அதாவது ஃபாயிஸ் அகமது லெப், நான் நினைக்கின்றேன் மாளிகைக்காடு ஜனாசா நலன்புரி அமைப்பில் அவர் ஒரு முக்கிய உறுப்பினர். 17/3/2023 காரைதீவு பிரதேச சபையின் விசேட தீர்மானத்துக்கு என்ன சொல்கின்றீர்கள்?
17/3/2023 காரைதீவு பிரதேச சபையின் விசேட தீர்மானத்துக்கு என்ன சொல்றாங்க? அந்த நேரம் இவர் நான் பிரதேச சபையில் நான் உறுப்பினராக இல்லை. ஃபாயிஸ் அகமது நான் அறிந்த விடயம் ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. பிரேரணை அந்த நேரம் 2023 இது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளை அல்லது இன்னும் சில நாட்களிலே எமது பிரதி தவிசாளர் எங்களுடைய இஸ்மாயில் அவர்களை அழைத்து பேசுவதற்கும் இருக்கின்றோம். எனவே இது தொடர்பாக நாங்கள் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கருத்துக்களை வெளியிட வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்கிறது. எனவே இந்த ஊர் மக்கள் யாருமே இதில் புண்படாதவாறு நாங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதுபோல முகமது மிஸ்பா அவர்கள், டாக்டர் மிஸ்பா அவர்கள், we hope காரைதீவு DS office also will take permanent solution within their boundaries with Honorable ஆதம்பாவா MP's help என்று அவருடைய கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக காரைதீவு பிரதேச செயலகத்தினர் ஆதம்பாவா காரைதீவு பிரதேச செயலாளரோடு ஆதம்பாவா MP தொடர்பாக பேசப்பட்டது. அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை நிலம் இல்லாத பிரச்சனை, அரச காணிகள் ஏதாவது இடத்தை அடையாளம் காட்டுகின்ற பொழுது அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு செல்வார்கள். நிச்சயமாக. இப்போது இந்த நிகழ்ச்சியிலே எங்களது மூத்த ஊடகவியலாளர் சித்திகாரிப்பர் அவர்கள் எனது வயது 71 என்று சொல்லியிருக்கின்றார். முதல் தடவையாக வயதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் எங்களுடைய மூத்த ஊடகர் சித்திகாரிப்பர். ஏன் சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. அதுபோல பல கருத்துக்கள். எனவே எல்லா கருத்துக்களையும் வாசிக்கின்ற போது நிகழ்ச்சி இப்போது நேரம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஜமீல் முஸ்தபா அவர்கள் கல்முனையைச் சேர்ந்தவர். தற்போது நீங்கள் கூறும் மேற்கு பக்கம் உள்ள சாய்ந்தமருது கல்முனைக்குடி பள்ளிகளுக்குரிய காணிகள் கல்முனை மாநகர சபைக்குரிய பிரதேசமாகும் என்பது தெரியுமா என்ற ஒரு கேள்வி. கல்முனை மாநகர சபைக்குரிய எல்லை காரைதீவு பிரதேச, அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. காரைதீவு பிரதேச சபை இந்தூர் பிரதேச சபையிலிருந்து பிரிகின்ற பொழுது அது காரைதீவு பிரதேச சபைக்குரிய எல்லையாக தற்பொழுது காட்டப்பட்டிருக்கின்றது. காரைதீவு பிரதேச சபை 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்படுவதற்கு முன்பு கல்முனை மாநகர சபை எல்லையாக காணப்பட்டது. தற்பொழுது அது காரைதீவு பிரதேச சபை எல்லைக்குரிய எல்லையாக காட்டப்படுகின்றது. அதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. அது சம்பந்தமாக கல்முனையைச் சேர்ந்த ஒரு நபர் அதை ஒரு வழக்கு தாக்கலும் செய்திருக்கின்றார், நசீர் ஹாஜியார் அவர்கள். அதை பத்தி ஒரு தெளிவும் எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அந்த தெளிவோடுதான் அவர் என்று உண்மையிலே இந்த விடயம் பூதாகரமாக புகை கிளம்பி கொண்டிருக்கின்ற வேளையிலே நான் அழைத்தேன், பல தடவைகள் அழைத்தும் சகோதரர் ஃபர்கான் அவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக மேலும் மேலும் விரிசல்களை ஏற்படுத்தி விரும்பவில்லை. இருந்த போதும் இந்த விடயங்கள் மிக மிக பிளவை எதிர்நோக்கி வருகின்ற பேசப்படுகிறது. எனவே அவர் இதுல இன்னொரு மிக ஒரு எளிய ஒரு முறையில் இந்த விடயங்களை தீர்க்க முடியும். இதை நினைத்தால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசல் அவர்களுக்காக வக்குப் செய்யப்பட்ட இடத்தை மாளிகைக்காடு மக்களுக்காக அவர்கள் இப்படி தற்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலை கருதி அதிலே கிட்டத்தட்ட 1 ஏக்கர் என்று நினைக்கின்றேன். அந்த 1 ஏக்கரில் முழுமையாக காணி சல்வட்டியன் என்று குறிப்பிடப்படுகின்ற பிரதேசத்துக்கு இல்லை. அதில் மிகுதி காணி ஆத்துக்கு அங்காலையும் காணப்படுகின்றது. நிச்சயமாக அந்த வக்குப் செய்த நபருக்கும் ஒரு புண்ணியமாக போகும். மலையக்காடு மக்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு சுமை இல்லாத ஒரு சுமூகமான தீர்வாகவும் போகும். அவர்கள் மனம் வைத்தால் மாளிகைக்காடு மக்களுக்காக அந்த காணியை தரலாம். அல்லது அதுக்கு பதிலீடாக காணிதான் வேண்டும் என்றால் அன்னூர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு 2 ஏக்கர் காணி இருக்கின்றது. நாங்கள் அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் தலைவரோடும் பேசியிருந்தோம், ஜனாசா அமைப்போடும் பேசியிருந்தோம். அப்படி அவர்களுக்கு காணிக்கு பகரமாக வேண்டும் என்று காணி கேட்டால் நிச்சயமாக காணி தருவதற்கும் அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் தயாராக இருக்கின்றது என்ற விடயத்தையும் ஜனாசா அமைப்பின் தலைவரிடத்திலே கூறியிருந்தார். அப்படியான கேள்வி எழுப்பப்படும் போது நாங்கள் கொடுப்போம். ஏனென்றால் எங்களுக்கு மக்களை நாங்கள் கண்ணியமான முறையிலே அடக்கம் செய்வதற்கு ஒரு இடம் ஒன்று கட்டாயம் எங்களுக்கு தேவை. இதற்காக உங்களுக்கு உதவ முடியும். உங்களுடைய நிர்வாகத்தினத்திலே நான் ஒரு தாழ்மையாகவும் கேட்கின்றேன். முடிந்தால் அந்த உதவியை செய்யுங்கள். அல்லது அதுக்கு கம்பன்சேஷன் ஏதாவது காசுகள் நஷ்டஈடுகள் உங்களுக்கு தேவை என்றாலும் கூட நாங்கள் அதை எங்கேயாவது சென்று இந்த இலங்கை தீவிலே நாங்கள் அதற்கு அறவிட்டு உங்களுக்கு தருகின்றோம். அதை எங்களுக்கு தாருங்கள். உண்மையிலே மாளிகைக்காடு மானசீகமாக பல்வேறு சமரசங்களுக்கு தயாராக இருக்கிறது. எனவே இதிலே பிரச்சனை அரசியல். எனவே தயவு செய்து அரசியல் புலவுகள், அரசியல் உரையாடல்களை தவிர்த்து இதை ஒரு உள்ளார்ந்த பிரச்சனையாக, ஒரு சமூக பிரச்சனையாக,
ஒரு மனித பிரச்சனையாக பாருங்கள் என்றுதான் ஃபர்கான் அவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இறுதியாக முகமது ரவுஃபி பிரதாஸ் தற்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற சாய்ந்தமருது மாளிகை காடு பொது மையவாடி, சாய்ந்தமருது மாளிகை காடு பொது மையவாடி என்பதனை நாங்கள் ஒரு அடுத்த நகர்வுக்கான கட்டமாகவே பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் மாளிகைக்காடு பிரதேசத்திலேயே எங்களுக்கான மையவாடி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கின்றது. இதற்காக குரல் கொடுக்கின்ற அனைவருக்கும் நன்றி. நான் நினைக்கிறேன் ஜனாசா அமைப்புடைய அங்கத்தவர் மாளிகைக்காடு முகமது ரவுஃபி அவர்கள் இப்படி பல மேலே நான் கூறிய விடயங்களை எத்தி வையுங்கள். முகமது சஜா, நிச்சயமாக சஜா உங்களுடைய கருத்து மேலே சென்று விட்டது. ஆமாம், சகோதரர் ஃபர்கான் அவர்கள் சுனாமி வீடமைப்பு திட்டம் பற்றிய பூரண அறிவின்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். மாளிகை காட்டில் 75 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. அவற்றுள் 9 குடும்பங்களுக்கு இஸ்மாயில்புரத்தில் வீடுகள் வழங்கப்பட்டன. ஏனைய 66 முஸ்லிம் குடும்பங்களுக்கு முஸ்லிம் பிரதேசத்தில் குடியமர்த்த வேண்டும் என்பதற்காகவே கெரிட்டாஸ் எஹெட் நிறுவனத்தினால் சாய்ந்தமருது பிரதேசத்தில் குடியமர்த்தப்பட்டனர். முஸ்லிம் அவ்வாறு செய்யாது விட்டிருந்தால் காரைதீவு சுற்றுவட்டத்துக்கு அருகில் தமிழ் மக்களுக்கு வீடமைப்பு திட்டம் அமைக்கப்பட்ட இடத்திலேயே இந்த மக்களுக்கும் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும் என்கின்ற ஒரு விடயம். முஸ்லிம் பிரதேசம் என்று குறிப்பிடுகின்ற போது மாளிகை காடுக்கு நேரெதிரே உள்ள மேற்கு பிரதேசம் முஸ்லிம் பிரதேசம் அல்ல இல்லையா? எல்லைகளிலே சில நான் நினைக்கின்றேன் காரைதீவு எல்லை அதிலே அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம். காரைதீவு எல்லை இப்போது எது வரைக்கும் இருக்கிறது தெரியுமா? அதிலே எங்களுடைய பரடைஸ் மண்டபம் இருக்கிறது. அது வரைக்கும் காரைதீவு எல்லை இப்ப அடையாளம் காட்டப்படுகின்றது. ஐஓசி செட் இருந்த அந்த பாதை தான் காரைதீவு பிரதேசவையும் தற்போதைய எல்லையாக காட்டப்படுகின்றது. ஆமாம், அவர் சஜா சொல்வது சரி. ஆனால் இந்த விடயங்களிலே நாங்கள் அந்த நேரத்தில் அதை நான் குறிப்பிட்டிருந்தேன். நான் அந்த நேரத்தில் எனக்கு வயது எத்தனை, நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதை மிக தெளிவாக கூறியிருந்தேன். எனக்கு அறிவு கட்டியவரை நான் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். நிச்சயமாக அறிவில்லாத அப்படி என்றது அர்த்தம் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் 2004 நான் எழுதிவிட்டு இருக்கின்ற நேரம் அது. நிச்சயமாக இனிமேலும் முன்னோர்கள் விட்ட தவறுகளை இன்று உள்ளவர்கள் விட மறுக்கின்றார்கள். திரும்பவும் முன்னோர்கள் எனும் பெயர் வரக்கூடாது என்பதே மிகவும் கவனமாக மக்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். முன்னோர்கள் எதை தவறாக செய்தார்கள் என்று நீங்கள் சொன்னால்தான் நாங்கள் முன்னோர்கள் விட்ட தவறு பற்றி அலச முடியும். முன்னோர்கள் காரண காரியத்தோடு தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே முகமது ஜசீம், மீண்டும் உங்களுடைய கருத்திலே ஒரு மயக்கம் இருக்கிறது. அதுபோல பல கருத்துக்கள் ஆதம் பாபா அகமது லெப்பே, சாய்ந்தமருதுக்கான தொடர்ச்சியான பின்னடைவுக்கான காரணம் மனிதாபிமானம் பார்த்தமையால் தான். எனவே மனிதாபிமானம் வேறு, உரிமை என்பது வேறு. என்ன சொல்ல வருகின்றீர்கள்? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பேசினதுக்கு பிறகு நீங்கள் விட்டிருக்கிற கருத்து இது. இப்போது நாங்கள் பேசியது என்ன, நீங்கள் விட்டிருக்கின்ற கருத்து என்ன என்பதை எனக்கு உங்க கேள்வியை தெளிவாக கேளுங்க. ஆதம் பாபா அகமது லெப்பே அவர்களே, சாய்ந்தமருதுக்கான தொடர்ச்சியான பின்னடைவுக்கான காரணம் மனிதாபிமானம் பார்த்தமையால் தான். எனவே மனிதாபிமானம் வேறு, உரிமை என்பது வேறு என்று அவர் ஒரு கோணத்திலே கைத்திருக்கிறார். அதுபோல பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன. மாற்று சமூகத்துடன் வாழ்வதால் தான் இருப்பை பலப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கிறோம் என்று டாக்டர் ஆரிஃப் கேட்டிருக்கிறார். நிச்சயமா அதில் மாற்று கருத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் தற்காலிகமாக ஒரு தீர்வுக்காகவே பக்கத்தில் இருக்கின்ற அயலவர்களிடம் உதவி கேட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். நிச்சயமாக அப்ப அயலவர்கள் என்றும் சொல்ல முடியாது, உறவுகள் தான். உறவுகளோடு கேட்ட போது உறவுகளிலே மிகச்சிலர் இதை அவர்கள் சிலர் நன்மைக்காகவும் பேசுகிறார்கள், நீண்ட கால நன்மை என்றும் சொல்கிறார்கள். சிலர் உரிமைகளை பாதுகார்கள் என்றும் கொள்கிறார்கள். இருந்த போதும் இதிலே தெளிவொன்று வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நேரலைக்கான முக்கிய காரணம். சரி, இறுதியாக சாய்ந்தமருது மாளிகை காடு மக்களின் ஜனாசாக்களை ஒரு பொது மைய இது ஒரு நீண்ட ஒரு கேள்வி. எனவே இறுதியாக இசடின் அபுபக்கர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சரி, இப்படி நூற்றுக்கணக்கான கருத்துக்கள். மற்றும் ஒரு கருத்து, சிப்னாஸ் முகமது, மாளிகை காடு மக்களுக்கும் சாய்ந்தமருது மக்களுக்கும் இடையிலான உறவு ஆழமானதும் நீண்ட காலமாக நிலைத்திருப்பதும் ஆகும். அந்த உறவை யாராலும் மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதே நேரத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மாளிகை காடு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சாய்ந்தமருது மண்ணில்
ஒளிவேரியன் பகுதியில் காணி ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த மனிதாபிமான உதவிக்கான நன்றி உணர்வின் வெளிப்பாடாக தனியான நகரசபை தொடர்பான போராட்டம் நடைபெற்ற காலத்தில் மாளிகைக்காடு மக்கள் பள்ளிவாசலை மையமாக கொண்டு அமைதியான முறையில் ஒன்றிணைந்து ஆதரவு வழங்கினர். இவ்வாறான வரலாறும் உறவும் இருந்த போதிலும் இன்று அந்த நிகழ்வுகளை காரணமாக கொண்டு சாய்ந்தமருது மருதூர் மக்களின் விருப்பத்துக்கும் உரிமைக்கும் முரணாக அவர்களுக்கு சொந்தமான மண்ணின் உரிமையை பறிக்க முயல்வதும் அதிகாரம் அல்லது பதவியின் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த உரிமையில் தலையிட முயல்வதும் எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத செயலாகும். ஒரு ஊரின் மக்களின் ஜனநாயக விருப்பத்தையும் அவர்களது வரலாற்று மற்றும் சமூக உரிமைகளையும் மதிப்பதே அனைவரின் பொறுப்பாகும். உரிமைகளை பறிப்பதற்கு பதிலாக பரஸ்பர மரியாதை, கலந்துரையாடல் மற்றும் நீதியின் அடிப்படையில் தீர்வுகளை நோக்கி செல்ல வேண்டும் என்று சிஃப்னாஸ் முகமது நாம் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தவுடன் நான் நினைக்கிறேன் ஏலவே அவருடைய இந்த கருத்து வந்திருக்கிறது. எங்களுடைய நோக்கம் யாருடைய நிலத்தையும் பறிப்பதும் அல்ல, யாருடைய உரிமையையும் மறுப்பதும் அல்ல. நிச்சயமாக இது ஒரு தனி மனித ஒரு அனர்த்த காலத்தில் அவசரமாக உதவி. எனவே இந்த அளவோடு இறுதியாக KMM நஃப்லி ஆனால் அவற்றை செய்து கொடுக்க முன்னெடுக்க வேண்டும். நஃப்லி சவர் ஏதோ கூற முன் வந்திருக்கிறார். நல்லதொரு முயற்சி என்று ரிஃபாஸ் கூறியிருக்கிறார். இப்படி பல கருத்துக்கள், எல்லோருடைய கருத்துக்களையும் வாசிப்பதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. எனவே அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வேளையிலே எங்களது நன்றிகளை தெரிவித்து, வார்த்தைகளிலே தாக்கம் உள்ளது, அது பிழையானது. சாய்ந்தமருது DS ஆபீஸ் எல்லை தெளிவாக தமிழை தெளிவாக எழுதுங்கள் உதுமான் லப்பி அவர்களே. எனவே பலருடைய கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் எதை பேச வந்தோமோ அந்த பேசிய விடயங்களுக்கு மாறாக அமைந்து கொண்டிருக்கின்றன. இருந்தபோதும் இறுதியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு கொடுக்க வேண்டும். நிறைவு கட்டம் இறுதியாக குறிப்பாக இன்று நீங்கள் பேசிய விடயங்களை இந்த நிகழ்ச்சியை முழுமையை பார்த்தால் புரிந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்? இறுதியாக நான் சொல்ல வருவது, பிரிவினையை விட ஒற்றுமையை உருவாக்குவோம். இந்த அவசர கால நிலைமையில் மாளிகைக்காடு மக்களுக்கு சாய்ந்தமருது மக்கள் நிச்சயமாக உதவ தயாராக இருக்கின்றார்கள். ஒரு சிலர்களை தவிர அவர்களுக்கான விளக்கத்தையும் இந்த நிகழ்ச்சியினூடாக நான் வழங்கி இருக்கின்றேன். இதிலிருந்து அவர்கள் நிச்சயமாக தெளிவு பெறுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றேன், நாங்கள் நிச்சயமாக மாளிகைக்காடுக்கான நிரந்தர மையவாடியை மாளிகைக்காடான மேற்கு புறத்தில் தான் அதற்கான நிலங்கள் காணப்படுகின்றன. ஒரு குறைந்த விலையிலோ அல்லது நான் நண்பர்கள் சொன்னது போல சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி வாசல் நிர்வாகம் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்குமாக இருந்தால் அந்த காணிகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஒரு இலகுவான வழிமுறையாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாத பட்சத்தில் இருக்கின்ற தனியார் காணிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அது சம்பந்தமான நடவடிக்கைகளுக்காக நாங்கள் அரச பொறிமுறைகளுக்கான வழிமுறைகளிலே நாங்கள் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இந்த அளவோடு நாங்கள் விடைபெற்றுக் கொண்டோம். மனிதன் என்பவன் ஒரு சங்கிலி தொடரணியிலே வாழ்கிற ஒரு உயர்தினை. எனவே ஒருவரது உதவியில் தான் ஒருவர் வாழ வேண்டும். இந்த அடிப்படையிலே இது தானாக உருவாக்கி கொண்ட பிரச்சனை அல்ல, இறைவனின் நாட்டத்தால் கடல் கொண்டு வந்த ஒரு பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனையை நாம் தான் தீர்க்க வேண்டும். இதிலே ஊர் எல்லைகள், பிரதேசங்கள், நிர்வாகங்கள் என்று பார்த்து நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பதை விட இப்போது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. இது தற்காலிக தீர்வா, நிரந்தர தீர்வா என்று ஆய்வு செய்ய போவதை விட இந்த தீர்வினால் மனித சமூகம், அதுபோல எமது அயலில் இருக்கின்ற சகோதரர்கள், எமது இரத்த உறவுகள், குறிப்பாக மாளிகைக்காட்டிலிருந்து ஏராளமான உறவுகள் சாய்ந்தமருதிலே திருமணம் முடித்திருக்கின்றார்கள். சாய்ந்தமருதிலிருந்து ஏராளமான உறவுகள் மாளிகைக்காட்டிலே திருமணம் முடித்திருக்கின்றார்கள். அதைவிட மிக முக்கியம், சாய்ந்தமருதும் மாளிகைக்காடும் வேறு வேறாதனதல்ல. மாளிகைக்காட்டில் இருப்பவர்கள் தான் சாய்ந்தமருது, சாய்ந்தமருதில் இருப்பவர்கள் தான் மாளிகைக்காடு. சாய்ந்தமருதில் இருந்து நிறைய பேர் இங்கே காணிகள் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே அதன் வரலாறை சொல்ல போனால் அது நீண்டுவிடும்.
எனவே இது சாய்ந்த மருதில் இருந்தவர்கள் தான் ஒரு காலத்தில் சாய்ந்த மருது எல்லைக்குள் இருந்த நிலையில் தான். சாய்ந்த மருதுடைய பள்ளிவாசலுடைய வரலாறை நீங்கள் தேடி படித்தால் அதன் வரலாறு உங்களுக்கு தெரியும். சாய்ந்த மருது மாளிகைக்காடு சாய்ந்த மருதிலிருந்து காவு கொள்ளப்பட்ட வரலாறு என்பது அது ஒரு தனி கதை. எனவே அது பற்றியெல்லாம் இப்போது பேசுவது அர்த்தம் இல்லவே. எல்லோரும் எமது உறவுக்காரர்கள். இது போல கல்முனை சாய்ந்த மருது மாளிகைக்காடு, இது நாங்கள் ஒரு 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 அடுப்பு கல் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஊர்கள். எனவே இந்த வேளையிலே இதிலே நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு சில விடயங்களை ஃபர்ஹான் அவர்கள் கூறியது போல, எதிர்வரும் காலங்களிலே கடற்கரை பிரதேசங்களிலே மையவாடி அமைவதற்கான சாத்திய கூறுகளும் மையவாடி அமைப்பதற்கான அந்த சிந்தனைகளும் களையப்பட வேண்டும். எனவே எமது மாளிகைக்காடு சாய்ந்த மருது கல்முனை எப்படியும் மேற்கிலே மையவாடியை கொண்டு வர வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை என்று சொல்வதை விட அதுதான் காலத்தின் கட்டாயம். எனவே அந்த நிலவரத்துக்கு எல்லோரும் ஆட்பட்டு விட்டோம். அது காலம் கொண்டு வந்தது, இறைவன் கொண்டு வந்த அனர்த்தம். எனவே இப்படியான சூழலிலே இந்த விடயங்களை புரிந்து கொண்டு சகோதரர் ஃபர்ஹான் அவர்கள் இதை மிக தெளிவாக ஒவ்வொரு வரிக்கு வரி விளங்கப்படுத்தி இருக்கின்றார். எனவே நீங்கள் சமூக ஊடகங்களிலே எழுதி கொண்டிருக்கின்றவர்கள், பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள், இன்றைய நேர்காணலை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு இதற்கு தெளிவு கிடைக்கும். எனவே மீண்டும் மீண்டும் யாசகனின் புண்ணை போல மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகளை தோண்டி இந்த ஒரே பிரதேச மக்கள் மத்தியிலே பிரிவினைகளை, பிளவுகளை, அதுவும் குறிப்பாக இந்த ஜனாசா எல்லோரும் மரணிக்கின்ற ஒரு விடயம், இந்த மரண விடயத்திலும் ஒரு ரணகலப்படுத்தாதீர்கள் என்று கூறிக்கொண்டு, குரலற்ற மக்களின் குரல் எப்போதும் நியாயத்தின் குரலாக இருக்கும். அந்த அடிப்படையிலே சகோதரர் ஃபர்ஹான் அவர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுபக்கத்திலே ஒலிபரப்பில் உதவிய அன்பு நண்பர் அஜ்மீர் மற்றும் ரஜா ஆகியோருக்கும் நன்றி கூறி, நூற்றுக்கணக்கான கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம். நீண்ட நெடிய ஒரு உரையாடல், எனவே பேச வேண்டிய ஒரு உரையாடல். மூத்த ஊடகவியலாளர் சித்திகாரியப்பர் இறுதி நிமிடம் வரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கும் நன்றி. அதுபோல எங்களுடைய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் ஆதம் பாபா அவர்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி. சவுதி அரேபியாவின் சகோதரி சியான் அப்துல் ரசாக், அதுபோல கலகம் பிறந்தால் தான் தெளிவு கிடைக்கும் என்கின்ற ஒரு விடயம். நிச்சயமாக இப்படியெல்லாம் பேச போய் தான் நிறைய விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம், தெளிந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி, முகமது இக்தார் உங்களுடைய கருத்துக்களையும் பார்த்தோம், ஒரு நீண்ட கருத்து. அதுபோல அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.